படத்துடைய தயாரிப்பாளர் திரு ஆனந்த் பொன்னுசாமி சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். வெல்கம் சார். அண்ட் படத்துடைய கதாநாயகன் அவர் பிளான் பண்ணி இறங்கியிருக்காரு. இந்த படத்துல நடிச்சா கிராமத்து பின்புறம் உள்ள படத்துலதான் நான் முதல் படமா நடிப்பேன் அப்படின்ட்டு இறங்கியிருக்கக்கூடிய படத்துடைய கதாநாயகன் விஜய் கௌரீஷ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். தமிழ்நாடு முழுவதுமே கடுக்கா படத்தை வெளியிட்டு ஒரு பெரிய வெற்றிக்கு உறுதுணையா இந்த படத்துக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய தனஞ்சயன் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். பிரைட் ஆஃப் தமிழ் சினிமா அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுதி தேசிய விருது வாங்கியிருக்காரு. நம்மளுடைய தமிழ் இண்டஸ்ட்ரியுடைய ஒன் ஆஃப் த பிரைட் அப்படின்னா நம்ம நிச்சயமா தனஞ்சயன் சாரை சொல்லலாம். வெல்கம் சார். சாருக்கு ஒரு அழகான புத்தகம் வழங்கி மரியாதை செலுத்துறாங்க. அடுத்ததாக எந்த ஒரு ஆடியோ லான்ச்ல படத்துடைய ஹீரோ ஹீரோயின் டெக்னீஷியன்ஸ் யார் வராங்களோ இல்லையோ, எத்தனை படங்கள் ரிலீஸ் ஆனாலுமே முதல்ல சப்போர்ட் கொடுக்கறதுக்கு வந்திருக்கக்கூடியவங்கள ரொம்ப முக்கியமானவரா இருக்கக்கூடிய தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் தலைவர் நம்மளுடைய ஆர்.வி. உதயகுமார் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஏன்னா சார் அவ்வளவு பெரிய படங்கள், அவ்வளவு அழகான பாடல்களுக்கு லிரிக்ஸ் எல்லாம் எழுதி நமக்கு கொடுத்திருந்தாலும் இப்போ இந்த வேலையை சார் ரொம்ப சின்சியரா, அதாவது என்ன சின்ன படமா இருந்தாலும் சரி, என்ன படமா இருந்தாலும் என்னுடைய சப்போர்ட் நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு வந்துட்டே இருக்காரு. நன்றி சார். சோ படங்கள் பண்ணி ஒரு பிஸியான இயக்குனரா இருந்தவர் இப்ப ஒரு பிஸியான நடிகரா மாறிட்டாரு. சாருடைய கால் ஷீட்க்கு சில படத்துடைய இயக்குநர்கள்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு பிஸியான நடிகரா வலம் வரக்கூடிய தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் திரு பேரரசு சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். நீங்க தான் சார். சார் நடிக்க ஆரம்பிச்சோன்னே ட்ரெஸ் சென்ஸ் எல்லாம் பாத்தீங்களா மாறிட்டாரு. எப்பவுமே ஷர்ட் போட்டு வருவாரு. நடிக்க ஆரம்பிச்சோன்னா சார் டிஷர்ட்ல வந்திருக்காரு. வெல்கம் சார். புது புது நடிகர்கள், புது புது டெக்னீஷியன்ஸ், புது புது டைரக்டர்ஸ்களை நம்ம இண்டஸ்ட்ரி கொடுத்து தமிழ் சினிமாவின் புதிய தலைமுறைக்கு பாதை வகித்த நம்மளுடைய சி.வி. குமார் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். So first thing was I would like to welcome everyone. அதுல நம்ம எங்களோட அழைப்பை மதிச்சு வந்திருக்க எங்க சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் ப்ரெஸ், அதுக்கப்புறம் நம்மளோட நண்பர்கள் அனைவரும் இந்த இதுக்கு வந்த எல்லாத்துக்கும் ஒரு வெல்கம் எவ்ரி ஒன். அண்ட் ஆல்சோ எனக்கு இந்த மேடையில் இதெல்லாம் பேசலாம் தெரியாது, அதனால இதுக்கு பேசுறதுலாம் நினச்சிங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு விஜய் கௌரீஷ் ப்ளஸ் எல்லாரும் ரொம்ப ரொம்ப இது பண்ணி ஒரு சின்ன குரூவை வச்சுக்கிட்டு எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு ஒரு இசை வெளியீட்டு விழா வரைக்கும் கொண்டு வந்திருக்கோம். ஸோ எல்லாரும் சப்போர்ட் பண்ணி இதை ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு வருவீங்கன்னு நம்புறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் அடுத்ததாக படத்தின் பாடலாசிரியர் திரு நிலவை பார்த்திபன் அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். குறிப்பா மேடையில் அமர்ந்திருக்கும் திரையுலக சொந்தங்களுக்கு வணக்கம். திரையுலக ஜாம்பவான்களுக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்க அனைவருக்கும் என்னோட பணிவான வணக்கங்கள். இவங்கெல்லாம் டிவியில பார்த்துருக்கேன், யூடியூப்ல பார்த்துருக்கேன், ஸ்க்ரீன்ல பார்த்துருக்கேன், நேரில் அதுவும் ஒரே மேடையில் ஒரு உன்னதமான தருணம் இது. இந்த வாய்ப்புக்கே ரொம்ப மகிழ்ச்சி மற்றும் அனைவருக்கும் அந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தவங்களுக்கும் நன்றி. இந்த படத்துல ஒரு பாடலாசிரியனுக்கு பிடித்தமான இடங்கள்னா முக்கியமா 2 இடத்த சொல்லலாம். ஒண்ணு பாடல் பதிவு நடைபெறும் அந்த ஒளிப்பதிவு கூடம், 2வது இது போன்ற இசை விளையாட்டு விழாக்கள் நடக்கக்கூடிய அரங்கம். அந்த வகையில இது எனக்கு ரொம்ப பிடித்தமான இடம், பிடித்தமான மனிதர்கள், பிடித்தமான நிகழ்வு. அதுவே ரொம்ப சந்தோஷம். இந்த கடுக்கா படத்தை பொறுத்த வரைக்கும் 2 பாடல்கள் 2யும் எழுதுற வாய்ப்பு எனக்கே கிடைச்சிருக்கு. அது வரைக்கும் ரொம்ப நன்றி. ஏற்கனவே கௌரிஷோடையும் இசையம்பாளர் கெவினோடையும் சகோதரர் முருகராஜ் அவர்களையும் ஏற்கனவே ஒரு ப்ராஜெக்ட் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதன் தொடர்ச்சியா அதை நீச்சியா இந்த படத்துலயும் வாய்ப்பு கிடைச்சது. அது ஒரு சௌகரியமா இருந்தது. ஏற்கனவே வேலை செஞ்ச யூனிட் அப்படின்றதுனால அவங்க கூட சேர்ந்து வேலை செஞ்சது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப திருப்தியா இருந்தது. எந்தவித அழுத்தமும் இல்லை எனக்கு. பொதுவாக அதை மாற்றி இதை மாற்றி அதை சரி இதை அந்த மாதிரி எதுவுமே இல்லாம கொடுத்துட்டாங்க. இதான் டியூனு, இதான் கதை, இதான் சிச்சுவேஷன், நீங்க எழுதுறதான் பாட்டு அப்படின்ட்டாங்க.
ஸோ அது ரொம்ப ரொம்ப வசதியாக போச்சு. எழுதி 2 பாடலும் நல்லா வந்திருந்தது. அதுலேயும் ஒரு பாட்டு தேவசார் பாடியிருக்காங்க, அது ரொம்ப பெருமை எனக்கு. அதனால ட்ரைலர் டீசர் சாங்கும் கடைசி நிமிஷத்துல எழுத சொல்லி கேட்டாங்க, ஒரு பாட்டு மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு 20 நிமிஷம் மட்டும் தான் டைம் கிடைச்சு அதை எழுதி கொடுத்து அதுவும் கரெக்டாக கிளிக் ஆயிடுச்சு. அந்த விதத்துல ரொம்ப 3 விஷயம் தான் டேரக்டர் கேட்டாரு. இந்த மாதிரி தேவதை அந்த பொண்ணு வந்து தேவதைக்கு மேல அப்படின்ற விஷயத்த எங்கேயாவது சொல்லணும் அப்படின்னு. சரி, தேவதை வந்தாலும் தேவையில்லாடி தேரேறும் சாமி எனக்கு தேனே நீதாண்டி அப்படின்னு போட்டது பொருத்தமாகிடுச்சு, எல்லாருக்கும் பிடிச்சிருச்சு. அப்புறம் இன்னொன்று, இந்த ப்ரப்போஸ் பண்ணும்போது நீங்க படம் பார்க்கும்போது தெரியும், கௌரிஷ் கேரக்டர் வந்து ஹீரோயின் ப்ரப்போஸ் பண்ணும்போது ப்ரப்போஸ் பண்ணிட்டு இல்லைன்னு சொல்லாம நல்ல முடிவா சொல்லுங்க அப்படின்னு. இல்லைன்னு சொல்லணும்னா அது உங்களுக்கு ஒரே ஒரு முடிவு தானே வேணும்ன்றதுதான். அதை வந்து சொல்லியிருப்பாரு. அதை பாட்டில் வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, அதையும் சேர்த்தாச்சு. அதெல்லாம் வீட்டுக்குள்ள உட்கார வைக்க கொஞ்சம் சிரமமா இருந்துச்சு. கடைசியா ஹீரோவோட எதிர்த்த வீடு தான் ஹீரோயின், அதை கடைசியா கொண்டு வந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு. செதுக்குன சிலை ஒண்ணு எதிர்த்த வீட்டுல இருக்க, வலிக்குமா எனக்கும் தான் வாசக்கதவை திறக்க அப்படின்ற வரி அப்படிதான் வந்து உட்காந்துச்சு. அது எல்லாருமே அவர்களுக்கு பிடிச்சி தேவசார் சொல்லி பாராட்டினாரு. அதை அந்த வரியை கோட் பண்ணி மனப்பாடமா கோட் பண்ணி பாராட்டினாரு. தேவசார்ட்ட இருந்து பாராட்டு வாங்குறதெல்லாம் தேவலோகத்துல இருந்து பாராட்டு வாங்குற மாதிரி ஒரு பெரிய விஷயம். அது அமைஞ்ச வரைக்கும் ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். பாட்டு நல்லா வந்திருக்கு, நீங்க பார்த்துருப்பீங்க. படமும் நல்லா தான் வந்திருக்கு. திரும்பவும் வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. ஊடக நண்பரோட சப்போர்ட் நிச்சயமா அதுக்கு தேவை. இந்த படத்தை ஒரு வெற்றி படமாக்கவே உங்கள் அனைவரும் ஒத்துழைப்பும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறதோட இந்த நல்ல ஒரு வாய்ப்புக்கு நன்றி கூட அமைகிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். அந்த படத்துல சுதா அவர்கள் வந்து ஹீரோயினுடைய அம்மா கேரக்டர் அப்படின்ட்டு சொன்னாங்க, பட் நேர்ல பார்த்தா அப்படி தெரியலைங்க. வாங்க, உங்களுடைய அனுபவம் படத்துல எப்படி இருந்ததுன்றதை பகிர்ந்துக்கோங்க. வாங்க சுதா. வணக்கம், என் பேர் வந்து சுதா. இந்த படத்துல வந்து நான் வந்து ஹீரோனிக்கு வந்து அம்மாவா நடிச்சிருக்கேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த முதல்ல டைரக்டர் சாருக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. நான் வந்து அவங்ககிட்ட வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் வந்து காமெடி ஆக்டரா வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார், எனக்கு என்ன வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதை வந்து சார் மனசுல வச்சுக்கிட்டு இந்த படம் பண்ணும்போது எனக்கு ஒரு 2 வருஷம் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு பண்றீங்கன்னு கேட்டாங்க. சரின்னு சொன்னேன். அது மாதிரி சார் வந்து பயங்கரமா நடிப்பு வந்து எதிர்பார்த்தாரு. நான் போய் ஒரு கடத்துல அந்த வடிவேல் சார நடி நடி நடின்னு சொல்ற மாதிரி சார் வந்து என்ன வந்து இன்னும் பத்தல நடி நடி நடினாரு. நான் ஒரு கடத்துல நடிச்சு மயக்கம் போட்டே விழுந்துட்டேன். அந்த மாதிரி சார் வந்து நடிப்பேன் வாங்கினாரு. அதை மறக்கவே முடியாது என்னால. ஒரு 4 கட்டுக்கு அப்புறம் ஹீரோ அவர் வந்து முன்னாடி தான் நான் நடிச்சிட்டு இருக்கேன். அவருக்கே தெரிஞ்சிச்சு, அக்கா உங்களுக்கு மயக்கம் வந்துச்சு தானே. ஆமா தம்பி, எனக்கு ரொம்ப மயக்கமா வந்துருச்சு, ரொம்ப கோபமா நடிச்சு மயக்கம் வந்துருச்சு, இதுக்கு மேல நான் நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போய் ஓரமா படுத்துட்டேன். ரொம்ப நல்ல டீமு, நல்லா வாய்ப்பு கொடுத்தாங்க. அவங்க கூட நடிச்சது ரொம்ப சந்தோஷம். இதுக்கப்புறம் நான் என்ன சொல்றதுன்னு எனக்கும் தெரியல. படம் வந்து நல்ல காமெடி படம், ரொம்ப சூப்பரா இருக்கு. எல்லாரும் வந்து பார்த்துட்டு ஆசீர்வாதம் பண்ணி இந்த படத்தை வந்து ஹிட் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ சுதா, வாழ்த்துக்கள். அடுத்ததா கடுக்கா படக்குழுவை வாழ்த்துறதுக்காக வருகை தந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு யூனியன் ஆஃப் ஜேர்னலிஸ்ட் திரு சுபாஷ் சார் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். டைரக்டர் பேசிட்டு அப்புறம் யாரும் பேச முடியாது, அதனால கரெக்டா. அனைவருக்கும் வணக்கம். கடுக்கா திரைப்படம், முதல்ல இந்த படத்தை பத்தி நிச்சயமா நான் வந்து பாராட்டி ஆகணும்னு சொல்லி நான் வந்திருக்கிறது காரணம், படத்தை நான் ஃபுல்லா பார்த்தேன். மிகப்பெரிய பாராட்டுகள், ஒரு பெரிய கைத்தட்டல். படம் பார்த்ததுனால நான் சொல்றேன். தந்தை பெரியார் அவருடைய கருத்தை ரொம்ப அழகா, அதே சமயத்துல உணர்வு பூர்வமாகவும் த்ரூ அவுட்டா ஸ்கிரீன் பிளே ஸ்கிரிப்ட்ல எல்லாத்துலயும் நகைச்சுவையாகவும் கொண்டு வந்து கடைசி அந்த கிளைமேக்ஸ்ல ஒரு பெரியாருடைய கருத்தை மிகவும் ஆழமாக வந்து பதிவு செய்திருக்கிற இந்த இயக்குனருக்கும் இந்த படக்குழுக்கும் ஒரு பெரிய பாராட்டுகள் கொடுத்தாலும், ஒரு பெண்ணியம் சம்பந்தப்பட்ட ஒரு திரைப்படம்ங்கிறது அதுல முக்கியமான ஒரு விஷயம். இங்க கூட விமன் கமிஷன் சேர்மனா இருந்த கௌரி அசோகெல்லாம் கூட வந்திருக்காங்க. வணக்கம் மேடம். இது வந்து என்னன்னா, இன்றைய காலகட்டத்துல, இன்றைய சூழல்ல இந்த வேலைக்கு போற பெண்களாகட்டும், படிக்கிற பெண்களாகட்டும், தன்னை எப்படி பாதுகாத்துக்கணும், அதையும் கடந்து எல்லாத்தையும் கடந்து
எப்படி நம்ம வந்து நம்ம சர்வே ஆகணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் ரொம்ப வித்தியாசமா இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு வகையில இந்த படத்தை வந்து ரொம்ப அழகா ஒரு ஸ்மால் பட்ஜெட்ல ரொம்ப நல்லா உருவாக்கி இருக்காங்க. அதுக்கப்புறம் நான் படம் பார்த்ததுக்கு அப்புறம் அதுல சில விஷயங்கள் சொல்லணும்னு நினைச்சிருந்தேன். ஆனா தனஞ்சய் சார் அதுக்கப்புறம் பார்த்து அதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டாருன்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் தனஞ்சய் சார். இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த படத்துல நடிச்ச ஹீரோயின் எல்லாமே இந்த படம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா ஒரு பெரிய பேர் வரும். ஆனா என்ன அதுல ஒரு வருத்தமான விஷயம்னு சொன்னா, இந்த படம் ஆரம்பிக்கும் போது விஜய் கௌரிஷ் எல்லாரும் பண்ணும்பொழுது அவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்புலாம் இல்லை. இவங்க இந்த படம் மூலமா தான் அவங்க அறிமுகம் ஆகிறாங்க. ஆனா இவர்கள் இந்த கஷ்டப்பட்டு இந்த படத்தை இவ்வளவு தூரம் ஃபைட் பண்ணி இவ்வளவு தூரம் ப்ரொமோட் பண்ணி எல்லாம் செஞ்சு இது இன்னைக்கு இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி ப்ரொடியூசர் கோ ப்ரொடியூசர்ஸ் எல்லாரும் சேர்ந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணி வந்து இந்த படம் வெளியானதுக்கு அப்புறம் அந்த ஹீரோயின் எல்லாருக்கும் மிகப்பெரிய பேர் கிடைக்கும். அதுவும் பர்டிகுலரா வந்து அது வந்து ஒரு விமன் ஓரியன்டல் சப்ஜெக்ட் தான் இது. ஆனா இந்த படத்துக்கான ஒரு பிரிவு பார்க்கறதுக்கோ இந்த படத்துக்கான ப்ரொமோஷனுக்கோ எதுக்குமே வந்து அவங்க வரவே இல்லை. காரணம் என்னன்னா, அதுக்கப்புறம் அவங்க ஏதோ ஒரு வெப் சீரிஸ் ஏதோ அதெல்லாம் பிஸி ஆயிட்டாங்க. இருக்க ரொம்ப சந்தோஷம்தான். அதெல்லாம் எப்படி அந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்குது? கடுக்கான்ற ஒரு படத்துல வரது வச்சுன்னா அடுத்தடுத்த வாய்ப்புகள் கிடைக்குது. அந்த படம் வந்து இவ்வளவு போராடி வரும்பொழுது அதற்கான ப்ரமோஷன்ஸ் வந்து வரணும் இல்லையா? இன்னைக்கு சினிமாவிலே பாத்தீங்கன்னா இதன் மூலமா யார் சம்பாதிக்கிறாங்களோ, யார் பலன் பெற போறாங்களோ, யார் புகழ் பெறுவார்களோ அவர்கள் எல்லாம் இதற்காக வருவதில்லை. ஆனால் இதுல எந்த வருமானமும் இல்லாம, இதனால் எந்த புகழுமே கிடைக்காம, என்னுடைய குருநாதர் ஆர் உதயகுமார் சார்ல இருந்து, பேரரசு சார்ல இருந்து, இவங்க எல்லாரும் தான் இன்னைக்கு வந்து என் நண்பர் சவுந்தர் வந்திருக்காரு. சவுந்தர் நடிச்சிருக்கீங்களா? அதுல பாருங்க, இதுல நடிக்காத என்னுடைய சவுந்தர் வந்திருக்காரு. ஆமா, அப்படி இருக்கும் பொழுது இந்த படம் வந்து நாளைக்கு வந்து இது நிச்சயமா இந்த படம் மிகப்பெரிய அளவுல வெற்றி பெறும். ஒரு ஸ்மால் பட்ஜெட்ல நிச்சயமா ஒரு பெரிய அளவுல வரும். ஏன்னா இன்னைக்கு படம் எடுக்கிறத விட அதை ரிலீஸ் பண்ணி வர்றதுதான் கஷ்டம். ஆனா அந்த ஒரு சப்போர்ட் வந்து நம்மளுடைய தனஞ்சயன் சார் மூலமா கிடைச்சிருக்கு. அது ஒரு பெரிய பிளஸ். எப்ப வந்து அவருடைய பார்வையில் இந்த படம் கிடைச்சிருக்கோ அப்பவே நான் சொல்லிட்டேன், நீங்க படத்தை பத்தி கவலைப்படாத கௌரிஷ், இதுக்கு நிச்சயமா அவர் இந்த படத்தை எங்க கொண்டு போகணுமோ அவர் கொண்டு போயிடுவார்னு சொல்லிட்டு, எல்லாத்துக்கும் மேல நமக்கு இன்னைக்கு இயக்குனர் சங்கம் தலைவர் செயலாளர் எல்லாருமே இன்னைக்கு ஒரு சப்போர்ட்டா இன்னைக்கு வந்திருக்காங்க. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு படத்தை இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு பண்ணி இவங்க இந்த எந்த முகம் தெரியணுங்கிறதுக்காக இவங்க கஷ்டப்பட்டு பேனர் வச்சு எல்லாம் பண்ணி இவ்வளவு செஞ்சு பண்றாங்களோ, அவர்கள் இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் எல்லாம் இருக்கிறதுக்கு குறைந்தபட்சம் ஒரு அடுத்து இந்த மாதிரி ஒரு படங்கள் கமிட் பண்ணும்போது அந்த ஆர்டிஸ்டுகள் அவங்களுக்கு நம்ம கால்ஷீட் வாங்கும் போது ஒரு எப்படி டப்பிங் பேசுறாங்க பேசலன்றதெல்லாம் நம்ம ஒரு அக்ரிமெண்ட்ல கொண்டு வரோம். அந்த மாதிரி படம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு ப்ரொமோஷனுக்கு அது ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் எதாகட்டும் அதுக்கும் வந்து வரணுங்கிறத வந்து நம்ம மென்ஷன் பண்ணி கொண்டு வர மாதிரி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாதான் இதுக்கு ஒரு விஷயம் கிடைக்கும். ஏன்னா வந்து இது மூலம் பலன் பெற போறவர்கள் அவங்க தான். எந்த பலனும் அடையாதவர்கள் தான் இவங்களுக்காக வந்து, அதுவும் என்னுடைய குருநாதர் உதயகுமார் சார்லாம் எப்படி இவர்களுக்காக நேரம் ஒதுக்குறாருன்னே தெரிய மாட்டேங்குது. இவ்வளோ பணிகளுக்கு நடுவில் வந்து யாராவது ஒரு சின்ன தயாரிப்பாளர் அவங்க ஒரு படம் பண்ணிருக்காங்க, ஒரு சின்ன ஃபங்க்ஷன் பண்ணியிருக்காங்க, அவருடைய நேரத்தெல்லாம் ஒதுக்கிட்டு வந்து இவ்வளவு தூரம் வந்து பண்றாங்க. அதுக்கு நிச்சயமா அதுக்கு ஒரு பெரிய பாராட்டு நம்ம வந்து சொல்லியே ஆகணும். அதே மாதிரி இன்னைக்கு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் இந்த இடத்துல சொல்லி முடிச்சுக்கிறேன். கடவுள் ஒரு 10 பேரை கூப்பிட்டு தேங்க்ஸ் சொல்றதுக்கு வர சொல்லியிருந்தாராம். அதுல 9 பேர் வந்துட்டாங்க. 9 பேர் லைன்ல நிக்க வச்சுட்டாங்க. அப்ப முதல்ல நிக்கிறவரு நான் தான் ஃபர்ஸ்ட் ஆனார், இல்ல நீங்க செகண்ட் இருந்தார். அப்போ செகண்ட் தேர்ட் லைனா அவங்க எல்லாருமே வந்து கோடி கணக்குல கடவுளுக்காக செலவு செஞ்சவங்க, சொசைட்டிக்காக செலவு செஞ்சவங்க. அப்போ ஒருத்தர் இவரை விட இவரு அதிகம் செஞ்சவர், இவரை விட இவரு அதிகம் செஞ்சவர்னு ஒருத்தர் பார்த்து சமாதானம் ஆயிட்டாங்க. பரவாயில்ல, எனக்கு முன்னாடி இவரு இருக்காருன்னா என்னோட இவர் அதிகமா செஞ்சவர். அப்போ முதல் பர்சன் யாரு, கடவுள் வந்து முதல் நன்றி சொல்ல போறது யாருன்னு 9 பேருமே பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு வயசான கேள்வியை கூட்டு வந்து நிக்க வச்சாங்க முதல் ஆளா. 9 பேரும் கடுப்பாயிட்டாங்க. என்ன ஒரு கேள்வியை கொண்டாந்து நிறுத்தி வச்சிருக்கீங்க, யார் இவங்க? இவங்களுக்கு தான் கடவுள் முதல் நன்றி சொல்ல போறாரு. ஆமான்னு சொல்றதுல கடவுள் வந்துட்டாரு. வந்தவொடனே கடவுள் அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் நன்றி சொல்றாரு. அதுக்கப்புறம் மொத்தம் 9 பேர் சொல்றாங்க. இருந்தாலும் நாங்கெல்லாம் இவ்வளவு பெரிய ஆளுங்களை விட்டுட்டு இந்த கேள்விக்கு போய் முதல் நன்றி சொன்னாருன்னு எல்லாருக்கும் வருத்தம் அடைஞ்சது புரிஞ்சுக்கிட்ட கடவுள் சொல்றாரு, என்னடா இவங்களுக்கு நான் நன்றி சொல்றேன்னு பாக்குறீங்களா,
உங்க எல்லாரோட அதிகமா வந்து சேவை செஞ்சவங்க தான். என்ன செஞ்சாங்க? ஒருத்தர் 500 கோடி செலவு பண்ணியிருக்காரு, ஒருத்தர் 10,000 கோடி செலவு பண்ணியிருக்காரு, ஒருத்தர் ஊரே தத்தெடுத்திருக்காரு. இது ஒவ்வொருத்தரும் செஞ்சிருக்காங்க. ஆனா அந்த கேள்வி என்ன பண்ணிருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கேள்வி யாருன்னு சொன்னா, ஒரு எலிமெண்டரி ஸ்கூலுக்கு வெளியில கிழங்கு விற்கக்கூடிய ஒரு கேள்வி, கிழங்கு எல்லாம் பழம் இதெல்லாம் விற்கக்கூடிய ஒரு கேள்வி. அந்த கேள்வி அந்த அந்த வியாபாரம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பொண்ணு ஸ்கூலுக்காக பரீட்சை நேரத்துல ரொம்ப வேகமா கடந்து போகும்போது ஃபுல் மழை தண்ணி அதுல தடுக்கி விழுந்தா கீழே. அதுல எக்ஸாம் பேடு எல்லாமே அதுல நனைஞ்சு எல்லாமே வேஸ்ட் ஆகி ஓன் அழுகுறா. அதை பார்த்த அந்த பாட்டி கூட்டு அந்த பொண்ணை சமாதானப்படுத்தி தொடச்சி இதெல்லாம் நனைஞ்சிச்சு கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு எதிர்க்க இருக்கிற ஒரு ஸ்டேஷனரிக்கான கடை இல்ல, சாதாரண ஒரு பங்க் கடையில ஸ்டேஷனரி விற்கக்கூடிய ஒரு ஸ்கூலுக்கு இருக்க ஒரு சின்ன கடை. அங்க போய் தன்னுடைய இடுப்புல இருக்கிற சுருக்கு பையை எடுத்து அப்படியே வச்சு இதுல எவ்வளவு இருக்குன்னு பார்ப்பா, எதுவா இருந்தாலும் இந்த பொண்ணு குழந்தை பரீட்சைக்கு போறதுக்கு அதுக்கு பேடு பேப்பர் என்ன கேட்குதோ பென்சில் எல்லாம் கொடுப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அவன் அந்த காசை ஃபுல்லா கொட்டி பார்த்துட்டு இதுல போய் என்ன வரப்போகுதுன்னு சொல்லிட்டு சரி இருந்தாலும் அந்த பாட்டி சொல்றேன்னு சொல்லிட்டு அதுல மொத்தமே 73 ரூபாய் தான் இருக்கு, சில்லறை கில்லறை எல்லாம் சேர்த்து. சரி பரவாயில்ல, 100 ரூபாய்க்கு மேல ஆகுது இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு அவன் பேப்பர் பேடை எல்லாத்தையும் கொடுத்து அந்த பாட்டி கிட்ட அந்த பாட்டி அந்த குழந்தைக்கு டப்பால ஸ்நாக்ஸ் எல்லாம் போட்டு நீ அழாத போட்டு பரீட்சைக்கு எழுதி அனுப்பிச்சிருக்கு. இந்த பாட்டிக்கு வந்து கடவுள் தான் முதல்ல வந்து இவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்றாரு. அப்போ 73 ரூபாய் அமௌண்ட் அப்படின்றது கிடையாது, அந்த கேள்வி கிட்ட இருக்கிற மொத்த பணமே 73 ரூபாய் வந்து கொடுத்து உதவி செஞ்சிருக்கு. ஆனா இவர்கள்லாம் வந்து எத்தனை கோடி செலவு பண்ணியிருந்தாலும் அவர்களுடைய சொத்து மதிப்பு அதை விட பல மடங்கு கோடி அவங்க கிட்ட இருக்கு. 10 லட்சம் கோடி இருக்கிறவரு 1000 கோடி செலவு பண்றதோ 1000 கோடி இருக்கிறவரு 1 கோடி செலவு பண்றதோ பெரிய விஷயம் இல்லை. அப்படி 200 கோடி 300 கோடி சம்பாதிக்கக்கூடிய நடிகர்கள் என்னென்னோ செஞ்சுட்டு இருக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. ஒரு சாதாரண ஒரு திரைப்பட நடிகரா வளர்ந்து வரும் பொழுது என்னென்னலாம் மக்களுக்கு செய்ய முடியுமோ அப்படிப்பட்ட ஒரு சோசியல் சர்வீஸ் செஞ்சுட்டு இருக்கிற ஒருத்தர் தான் விஜய் கௌரீஷ். விஜய் கௌரீஷ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன ஊருங்கள்ல போயிட்டு நிறைய கிராமத்துங்கள்ல போயிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாரும் இணைச்சு அவங்களுக்காக நிறைய சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர். ஆர்மி நேவில பேசிக்கலி வந்து நேவில இருந்து வந்த பர்சன். இன்னொரு விஷயம், விஜய் கௌரீஷோட அப்பா நம்மளுடைய தயாரிப்பாளர் அம்மா கிருஷ்ணன் டி சிவா சார் அவரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ், 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். உங்க அப்பாவும் சிவா சாரும் ஒரு ஒரு திரைப்பட கதாநாயகங்கிறதுக்கான அடிப்படை மட்டும் கிடையாது, தான் வளர்ந்து வரும்பொழுது இவ்வளவு ஸ்ட்ரெயின் பண்ணி இந்த சொசைட்டிக்காக என்னென்னலாம் செய்யணும்னு சொல்லிட்டு அவர் செய்யற விஷயம் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்காகவே அவருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கெல்லாம் இன்னைக்கு இங்க வந்திருக்கோம். இங்க நம்மளுடைய பத்திரிகையாளருக்கு நான் கேட்டுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, எவ்வளவு வளர்ந்து வரவங்க எவ்வளவு சம்பாதிச்சவங்க அவங்க போக்கஸ்க்காக எவ்வளவு செய்யறாங்க. இந்த இடத்துல இந்த விஷயத்தை ஏன் பதிவு செய்யறேன்னு சொன்னா, அவர் இதெல்லாம் சொல்லவே மாட்டார் வெளியில. நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன்னு சொல்லக்கூடிய ஆளு கிடையாது அவரு. நான் கண்டிப்பா சொல்லணும், இது எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். அவர் விஜய் கௌரீஷ் வந்து வெறும் நடிகர் மட்டுமே கிடையாது, இந்த சொசைட்டி மூலமா அக்கறை கொண்டு பல விஷயங்களை தொடர்ந்து செய்திருக்கக்கூடிய ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட் முக்கியமா அப்படிங்கறது இந்த இடத்துல நான் பதிவு செய்யணும். அப்படிப்பட்ட ஒருத்தர் நம்ம திரைப்படத்துறையில ஒரு கதாநாயகன் நடிச்சிருக்காரு. இன்னொரு விஷயம், இந்த படத்தை வந்து மனம் தளராம ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுத்து இதுக்காக அவர் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. எந்த அளவுக்கு இதை ப்ரொமோஷன் பண்ண முடியுமோ அத்தனை விதமான இதுக்கு வந்து போஸ்டர் ரிலீஸ் பண்றது, அப்படி பண்றது, சாங் ரிலீஸ் பண்றது, ட்ரெய்லர் ரிலீஸ் பண்றது, அதுக்கு ஒருத்தர் கூப்பிட்டு ஷூட் பண்றது மாதிரி தொடர்ச்சியா விடாமுயற்சியா பண்ணிட்டே இருக்காரு. அவருடைய உழைப்பு அந்த முயற்சிக்கு நம்ம எல்லாரும் சப்போர்ட்டா இருக்கணும். குறிப்பா பத்திரிகையாளர்கள் இது மாதிரி உண்மையான சமூக அக்கறைக்காக, ஒரு பப்ளிசிட்டிக்காக இல்லாம உண்மையான சமூக அக்கறைக்காக இது போன்ற சமூக பணியில் ஈடுபடக்கூடிய கலைஞர்களை நாம நிச்சயமா சப்போர்ட் பண்ணணும். தனஞ்சயன் சார் மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் இந்த படத்துக்கு வந்திருக்கிறது ஒரு பெரிய சப்போர்ட். என்னுடைய குருநாதர் ஆர் உதயகுமார் சார், பேரரசு சார் உட்பட இதுல இந்த படத்துக்காக வந்து வாழ்த்துக்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பில் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். ஒரு பாடல் ரிலீஸ் ஆயிட்ட பிறகு அந்த பாடலை வந்து மக்கள் முணுமுணுக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அந்த பாடல் கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லலாம். அந்த வெற்றியை பாடல் ரிலீஸ் பண்ண அந்த ஆடியோ லான்ச் அன்னைக்கே வந்து எட்டி இருக்கக்கூடிய படத்துடைய இசையமைப்பாளர் திரு கெவின் டெகோஸ்டா அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். எல்லாருக்கும் நன்றி, வந்திருக்கு எல்லாருக்கும் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. ஸ்பெஷலா ஸ்டேஜ்ல இருக்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம தேவா சாருக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன். அவர் வந்து சாங் பாடி கொடுத்தாரு.
எல்லா சப்போர்ட் பண்ணது ரொம்ப தேங்க்ஸ். சார் வந்து பேச்சு கம்மி போல இருக்கு, ஒன்லி என்னுடைய பாடல்கள் பேசும் அப்படின்ட்டு முடிச்சிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ அடுத்ததா பாத்தீங்கன்னா சினிமாவை ரொம்ப நேசிக்க கூடியவர், இயற்கை விவசாயத்தை மீட்டணும் அப்படின்ற ஒரு முயற்சியில மண்ணுக்கும் மக்களுக்கும்ன்ற அறக்கட்டளையை நிறுவி அதன் மூலமா பல நல்ல விஷயங்களை செய்து வரக்கூடிய நடிகர், சமூக சேவகர் திரு சௌந்தரராஜன் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். ஓகே, மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் ஜாம்பவான்களுக்கும் புது கலைஞர்களுக்கும் பத்திரிகை மீடியா உறவுகளுக்கும் சிறப்பு வணக்கம். கடுக்கா இந்த படத்தோட பாடல் வெளியீட்டு விழாவுக்கு வரணும்னு சொல்லி என்னை அழைச்சதுக்கு PRO ஆனந்த் அவர்களுக்கு நன்றி. ஒரு நல்ல படம், உண்மையிலே ஒரு குவாலிட்டியான படம் நான் சொல்லுவேன். எல்லாருமே நல்லா வேலை செஞ்சிருக்காங்க. டிரெக்டர், சினிமோட்டோகிராஃபர், மியூசிக் டைரக்டர், எடிட்டர் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எடிட்டிங் அண்ட் மியூசிக். ஆக்டர் எல்லாமே சூப்பரா பண்ணியிருந்தீங்க. குவாலிட்டியான படம், ரசிக்க முடிஞ்சது. சாங் தான் காம்பேரர் சொன்ன மாதிரி, சிம்மையா சொன்ன மாதிரி பாட்டு முடிஞ்சோடனே ஐயையோ அப்படின்ற மாதிரி முழுக்க ஆரம்பிச்சோம். அந்த அளவுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு சார். என் பக்கத்துல உட்காந்து ஒரு பெரிய லிஸ்ட் வச்சிருந்தாரு. எப்படி கம்மியா பேசிட்டு போனா தெரியல. எனிவே சூப்பரா இருந்துச்சு சார். மியூசிக் எல்லாமே சூப்பரா இருந்தது. அண்ட் எனக்கு இந்த ஐடியா பிடிச்சிருந்தது. ஏன்னா காரணம் தனஞ்சயன் சார் இங்க இருக்காரு. அவர் விக்கிபீடியா, என்சைக்ளோபீடியா நம்ம சினிமா, தமிழ் சினிமாவில் அப்படி கூட சொல்லலாம். அவரு இந்த படத்தை எடுத்தது முதல் வெற்றி. அண்ட் அவர் ப்ரொமோஷனே டிஃப்ரெண்டா இருக்கும். எங்களுக்கு 10 தலைக்கு அவர் தான், எங்க படத்துக்கு அவர் தான் ப்ரொமோஷன், அந்த ஃபுல் ஐடியா, அந்த பிளானிங் எல்லாம், எக்ஸிகியூஷன்லாம் ஷேர் பண்ணாங்க. அந்த ஃபர்ஸ்ட் சாங் 20 மினிட்ஸ் அந்த ஒரு கிராமிய சாங் மாதிரி வில்லுப்பாட்டு மாதிரி போட்டீங்க, சூப்பரா இருந்துச்சு சார். ஸோ கண்டிப்பா இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படத்தை கண்டிப்பா எல்லாம் சப்போர்ட் பண்ணிப்பாங்க. ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு சார், தயாரிப்பாளருக்கு நான் சிங்கப்பூர்ல வேலை பார்க்கும்போது ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே நாங்க படம் பார்க்க போனோம்னா 2 படம் டிக்கெட் எடுத்தோம்னா 3ஆவது படத்துக்கு ஃப்ரீ சார் டிக்கெட். அந்த மாதிரி ஒரு நாள் 2 டிக்கெட் எடுத்தா 1 டிக்கெட் ஃப்ரீ ஒரு ஆளுக்கு. ஐ திங்க் சும்மா இந்த மாதிரி சின்ன ஸ்மால் பட்ஜெட் படங்களுக்கு, புதுமுக நடிகர் படங்களுக்கு ஒரு 10 டிக்கெட் எடுத்தீங்கன்னா ஒரு 5 டிக்கெட் ஃப்ரீயா சொன்னீங்கன்னா கூட பீப்புள் வில் கம். அந்த ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். ஓகே, நல்லா இருக்குன்னு தெரியும் போது ஒரு 10 டிக்கெட் கிடைக்கும் போது ஒரு 5 டிக்கெட் எக்ஸ்ட்ரா கிடைக்குதுன்னு பார்ப்பாங்க அப்படின்னு தோணுது. பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் நிறைய பேர் வருவாங்கன்னு தோணுது எனக்கு. மேபி தயாரிப்பாளர்கள் இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். எகைன் படத்துல ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நல்லதே நினைப்போம், நல்லதே விதைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். ஸோ அடுத்ததா ரொம்ப முக்கியமானவர் தான் பேச போறாரு. ஒரு படம் சிறப்பா இயங்குறதுக்கு நிச்சயமா படத்துல ஒர்க் பண்ண அத்தனை பேருமே முழு முதல் காரணமா இருந்தாலும் அதனுடைய தொடக்க புள்ளி எங்க அப்படின்னு பார்த்தோம்னா இயக்குனர்கிட்ட இருந்துதான். ஸோ நம்மளுடைய சிறப்பு விருந்துகளும் சொன்னாங்க படம் ரொம்ப குவாலிட்டியா வந்திருக்கு அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட சிறப்பான படத்தை தன்னுடைய முதல் படத்திலேயே நமக்காக கொடுத்திருக்கக்கூடிய படத்தின் இயக்குனர் SS முருகராஜ் அவர்களே பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். தனஞ்சயம் ஐயா, உதயகுமார் சார், பேரர் சார், சிவிகுமார் சார், எல்லாருக்கும் வணக்கம். மேலே இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். எல்லாத்துக்கும் மேலே எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஆனந்த் சார், ரவிச்சந்திரன் சார், கோபி சார், இவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு மேலே அந்த ஊரில் நிறைய பேர் நமக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. அவங்களெல்லாம் நம்ம என்றைக்குமே மறக்க முடியாது. அந்த அளவுக்கு அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. தோழர் ஜீவானந்தம், கெம்புராஜ், கார்த்தி, நிறைய நண்பர்கள் நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. அதனால தான் இந்த படம் நல்லபடியாக எடுக்க முடிஞ்சதுங்க. படத்தை பாருங்க, பார்த்துட்டு நீங்கள் தான் சொல்லணும். நம்மளுக்கு இதை விட சிறந்த படம் இந்தியாவிலேயே கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். அதனால் நீங்கள் பார்த்துட்டு தான் சொல்லணும். ரொம்ப நன்றிங்க. சில பேரை கவனிச்சிங்கன்னா படம் வேலைகள் நடக்கும்போது பயங்கரமா வேலை செய்வாங்க. அந்த ஆடியோ ரிலீஸ் அன்னைக்கு ஆள் எங்க உட்காந்துருக்காருன்னே தெரியாது, அட்ரஸே தெரியாம தனியா போய் அப்படியே அமைதியா உட்காந்துருப்பாங்க. மேடையில தான் இப்ப இருக்காரு அவரு, இருந்தாலும் இடம் தெரியாம உட்காந்துருக்காரு. பெஸ்ட் கேஸ் ஸ்டுடியோஸ் உடைய நிறுவனர் அண்ட் எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் ஆஃப் திஸ் மூவி கடுக்கா திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக நானும் கௌரிஷ் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால தான் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணோம். கௌரிஷை ஹீரோ ஆக்கணும் அப்படின்னு முடிவெடுத்த உடனே ஒரு கதை தேட ஆரம்பிச்சோம். அப்படியான ஒரு கதை தான் இந்த படம். நிறைய கதைகள் கேட்டோம்.
அப்போ நான் அவங்ககிட்ட சொன்னேன், ஒரு ஹீரோவாக நடிக்கும் போது ஏன்னா டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு தான் கேட்டேன். அப்போ அவன் சொன்னால், நான் ஃபஸ்ட்டு ஒரு படம் நடிக்கும் போது என்னோட படத்தில் தான் கோஆர்டினேட்டராக ஒர்க் பண்ணும்போது அவன் வந்து நான் ஜூனியர் ஆர்டிஸ்டாக ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஜூனியர் ஆர்டிஸ்டாக என்ன ஸ்டார்ட் பண்ணணும், நான் கோஆர்டினேட்டடா உனக்கு நான் ஒரு கேரக்டர் ரோல் தரேன்டா அப்படி சொன்னேன். இல்லை மச்சான் நான் ஜூனியர் ஆர்டிஸ்டாக ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா. ஸோ என்னோட அமலாபால் ப்ரொடக்ஷனில் வந்த கடாவர் படத்தில் அவன் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டாக ஒரு சீன் பண்ணான். அவன் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணான். ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு இந்த மேடைக்கு வந்திருக்கான். எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 years ஆயிடுச்சு. நாங்கள் அதுக்கு முன்னாடி இருந்தே ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஹீரோவாக அவனை பார்க்குறது பயங்கர ஆச்சரியமாக இருக்குது, நல்லா இருக்குது. எனவே இந்த படத்துக்காக அவன் உழைச்ச உழைப்பு வந்து கதை தேடுறதுல இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ வந்து தான் எங்களுக்கு எங்களோட டைரக்டர் ஒரு கதை சொன்னாப்படி, அது உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. அது மேல இருக்கிற நம்பிக்கை வந்து படமே ஒரு வில்லேஜ் படம் பண்ணணுமா, ஒரு த்ரில்லர் படம் போயிடலாமே சேஃப் அப்படின்லாம் பயங்கர அறிவாலாம் பேசணும். அப்போ அவன் சொன்னது, இல்லை மச்சான் நம்ம வில்லேஜ் படத்துல ஸ்டார்ட் பண்ணலாம், கதையாவும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண படம் தான் இது. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்குமே இந்த படத்தோட கண்டென்ட் தான் எங்க எல்லாருக்குள்ள இருக்கிற சண்டைகள், எங்களுக்கு எல்லாருக்குள்ள இருக்கிற அறிவுகள், எங்களோட எல்லா தெளிவுகளையுமே தூக்கி சாப்பிட்டுட்டு அது இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்கு. அது ஒவ்வொன்றுக்கும் இந்த படத்தோட டைரக்டரோட கண்டென்ட் அண்ட் எங்களுக்கு 2வது பெரிய படம் அந்த படத்தோட சாங்ஸ். ஏன்னா எப்படியாவது 2 இட்டுப்பாட்டு வேணும், இது தாண்டி வேற எதுவுமே எங்ககிட்ட இல்ல. ஐடியாவா என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ எங்களுக்கு கொடுத்த அத்தனையுமே நல்லா இருக்கிற மாதிரி சூப்பரான சாங்ஸா முணுமுணுக்கிற மாதிரி லிரிக்ஸோட எங்களுக்கு ரொம்ப அழகா அதை அமைச்சு கொடுத்தாங்க லிரிக் ரைட்டர் சார் அண்ட் மியூசிக் டைரக்டர். இந்த படத்தை வந்து ரொம்ப காலம் இதுக்கான ஒரு சின்ன படம், நிறைய நேரங்கள் செலவு பண்ண முடியாது, வேகமா முடிக்கணும், இந்த மாதிரி நிறைய பிளான் எங்ககிட்ட இருந்தது. இது எல்லாத்தையும் தாண்டி இது எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணி எங்க டைரக்டர் ஆகட்டும், அந்த அம்மா அந்த அக்கா வந்து நானும் அந்த அக்காவும் சுதா அக்காவும் நானும் வந்து ஒரே ஊரு. இது ஒரு மாதிரி கனெக்ட். என்னோட ஃப்ரெண்டு நானும் ஒரே நாள் பிறந்தோம், கௌரிஷ் நானும், அது எங்க அக்கா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி படமா ரொம்ப தூரமா இருந்து இந்த படத்தை பண்ணோம். எல்லாமே கரெக்டா எக்ஸிக்யூட் ஆச்சு. ஈவன் இன்னைக்கு ப்ரொமோஷன் வரைக்குமே என்ன சொல்றானா கௌரிஷ் அதை மட்டும் தான் பண்ணுவான். நானும் சொல்லுவேன், இவ்வளவு பண்ண வேணாண்டா, இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாம் கூட்டு வரானா ப்ரமோஷனுக்கு, அவன் என்னவோ பண்ணுவான், அது ஏதோ ஒண்ணு விதத்துல அந்த படத்துக்கு நல்லதா போய் முடியும். இப்போ வரைக்கும் எல்லாமே இந்த படத்துக்கு நல்லதா அமைஞ்சிருக்கு. படத்தை பார்த்துட்டு தனஞ்சயன் சார் இந்த படத்தை பண்றேன்னு சொன்னோன்னா we are very happy. ஏன்னா இதுக்கப்புறம் இதை தூக்கிட்டு சமக்க வேணாண்டா, கீழே வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்தோம். ரிலீஸ் டேட்ல இருந்து எல்லாமே எங்களுக்கு சப்போர்ட். விநாயகர் சதுர்த்தி எத்தனை படம் வரும், பட் ஒரே ஒரு படம் தான் தனஞ்சயன் சார் மட்டும்தான். இன்னைக்கும் சும்மா எல்லாரும் கேட்பாங்க, ஏன்பா அந்த டேட் அப்படிலாம் கேட்டாங்க நிறைய பேர், நிறைய அறிவாளிங்க எல்லாம் கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன் ஒரே வார்த்தை, தனஞ்சயன் சார் சொல்லிட்டாங்க, படம் நல்லா இருக்குன்றாங்க, இனி ஆடியன்ஸ் பார்த்துப்பாங்க, ஓடிடிலயாவது பார்த்துப்பாங்க. நம்மளோட ஒரே கால்குலேஷன் கௌரிஷ் என் நண்பன் ஹீரோ ஆகணும், அவ்வளவுதான். இவ்வளவு நாளும் உழைச்சோம், இயக்குனரா எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசரா நிறைய தளத்துல உழைச்சோம். எனக்கு ஃபர்ஸ்டா எனக்கு தனஞ்சயன் சார் பயங்கர கனெக்ட். எப்படின்னா நான் ஒரு சினிமா தயாரிக்கும் கலைன்னு ஒரு புத்தகம் எடுத்திருந்தேன். தனஞ்சயன் சார் தான் படிச்சுட்டு சப்போர்ட் பண்ணி நிறைய கரெக்ஷன்ஸ் கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் அந்த புத்தகம் ஒரு நல்ல புத்தகமா நிறைய பேர் படிக்கிறதுக்கு, ஈவன் கௌரிஷும் கையில வச்சுட்டு சுத்திட்டு இருப்பாரு. ஒவ்வொரு போர்ஷன் படம் நகரும் போது மச்சான் இதை படிச்சேன்னு சொல்லுவோம் அப்படி. ஸோ இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தது அவரோட அடிப்படையா நாங்கள் அவர்கிட்ட இருந்து ஆரம்பிச்சது. இது எதிர்பாராம அவரே எங்க படத்தை பார்த்துட்டு நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னது பெரிய படம். இந்த படம் உண்மையிலே நல்ல படம். நாங்க ஆரம்பிச்ச இடத்துல என்னத்துக்கு ஆரம்பிச்சோமோ அதை வந்து டெலிவரியா எடிட்டா ஃபைனல் டெலிவரியா பார்க்கும்போது, ஃபைனல் ஷாட் பார்க்கும்போது நான் இது வரைக்கும் ஒரு 5 தடவைக்கு மேல அந்த படம் பார்த்திருக்கேன். எவ்ரி டைம் இந்த படம் வந்து பயங்கரமா மிஸ்பிரைஸ் பண்ணிச்சு. லாஸ்ட் டைம் பார்க்கும்போதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட்டரோட உட்காந்து பார்க்கும்போது நான் பயங்கர ஹாப்பி. நான் பாட்டு குதிச்சு சந்தோஷப்பட்டு ஆரவாரப்பட்டு கைதட் பண்ணிட்டு இருக்கேன் 2-3 சீன்லாம். அப்ப நினைச்சிருப்பான் யாரா அப்படின்றவங்களாம் நினைச்சாங்க. ஸோ எனிவே இந்த படம் ரொம்ப நல்லா இருந்தது. இன்னொரு விஷயம் என்னன்னா, அண்ணன் சொன்னதுதான் நடந்தது. நிறைய நல்லது அவன் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கான். மரம் நடுறது, நிறைய ஸ்கூல்ஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போயிட்டு எஜுகேட் பண்றது நிறைய பண்ணிட்டு இருக்கான். ஈவன் இந்த பைக் கொடுத்தது கூட ஆக்சுவலா அதை அவன் பண்ணிட்டு வந்துட்டான். எங்க கிட்ட எல்லாம் சொல்லவே இல்லை, இந்த மாதிரி ஒண்ணு பண்ணிருக்கானே சொல்ல, பைக் கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு வந்துட்டான். நான் அப்புறமா நைட்டு வீட்டுல ஒரு 11:30 பேசிட்டு போதே, இது ப்ரொமோஷன்ரா, என்னடா இதை ப்ரொமோட் பண்ணாம என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் உட்காந்து இதை வந்து கடுக்காட்டியும் பண்ணதா ப்ரொமோட் பண்ணதா அப்புறம் செய்தி சேனலுக்கு எல்லாம் சொல்லி பண்ணோம். எனிவே இன்னைக்குதான் உங்களுக்கு அது தெரிய வருது அவன் இதெல்லாம் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஏன் அவன் பண்ணணும்லாம் எனக்கு தெரியல. அவன் தொடர்ந்து இதை முதல்ல இருந்து அவன் அப்படிதான் இருக்கான். இன்னும் நிறைய ஓடிட்டு இருக்கான். ஒரு தயாரிப்பாளரா, ஒரு ஆக்டரா. நான் சொல்லுவேன், இவ்வளவு பண்ண வேணாண்டா, கொஞ்சம் குறைவா பண்ணலாம், இவ்வளவு வேகம் வேணாம், பொறுமையா. அதெல்லாம் இல்ல, அவன் ஒரு பட்டாசு, அவன் பாட்டுக்கு வெடிச்சிட்டு இருக்கான், அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான். அது இந்த படத்துக்கு எல்லாமே பாசிட்டிவா அமைஞ்சது. இன்னைக்கு இத்தனை பேர் வருவாங்கலாம் நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ எனிவே எனக்கு பிடிச்ச சார் எல்லாருமே வந்திருக்காங்க. பேரரசு சார், உதயகுமார் சார், CV குமார் சார். ஏன்னா சின்ன படங்களை ஆதரிக்கிறதுக்கான ஆட்களே இல்லை.
யாரை கூப்பிட்டாலும் அவங்களுக்கு அவங்க படத்துக்கே வர ரெடியா இல்லமாமா, நம்ம படத்துக்கு எப்படி வருவாங்க, இதுதான் டாக்கா இருந்தது. ஸோ எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. எங்களோட பெஸ்கர் ஸ்டுடியோஸ் எங்க ப்ரொடியூசர் கபீர் தாஸ் வந்து படம் பார்த்துட்டு அவர் சொன்னா, அப்படி அவர் ஒரு ஓடிடி சேனல் ரன் பண்றதுக்கு பிளான் பண்றாரு. அவர் பார்த்துட்டு சொன்னாரு, படம் ரொம்ப சூப்பரா இருக்கு ஆம்ஸ், நம்ம மேபி இதை வாங்கி கூட ரிலீஸ் பண்ணலாம், ஆனா தனஞ்சயன் சார் பண்றேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இனிமே பாக்குற எல்லாருக்குமே இது பிடிச்சிருந்தது வந்து எங்களுக்கு ஒரு பலம். டெக்னீஷியன்ஸா இவ்வளவு நாள் சினிமால வேலை பார்த்ததுல ஒரு நல்ல படத்தை எடுத்திருக்கோம். நீங்க படம் பாருங்க, உண்மையிலேயே உங்களை வந்து பயங்கரமா என்ஜாய் பண்ண வைக்கும். ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஓவரா தான் இருக்கும். அட்டக்கத்தி, ஐ திங்க் கலவாணி, இந்த டைப்ல ஒரு வில்லேஜ் ஜாலியான ஒரு கமர்ஷியலான படம், அதே நேரத்துல ரொம்ப கலகலப்பா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு படம் தான் இது. பரியரும் பெருமாள்லாம் சொல்லலாம், அது மாதிரி ஒரு கண்டென்ட் இருக்கு, ஆனா அதெல்லாம் ஓவர் ஹைப் ஆகும். எனிவே அதை கூட இந்த படம் பீட் பண்ணும். ஆல்மோஸ்ட் அந்த மாதிரியான ஒரு படம் தான். இன்னொன்னு, இந்த படத்தோட ப்ரொமோஷனுக்கு எங்களால முடிஞ்ச வேலைகள் எல்லாத்தையுமே நாங்க பண்றோம். இது வரைக்கும் மீடியா பீப்புள்ஸ் தான் கௌரிஷை கூட்டிட்டு போய் நிறைய மக்கள் கிட்ட சேர்த்திருக்கீங்க. இது ரொம்ப சரியான நேரம். எங்களுக்கு விநாயகர் சதுர்த்திக்கு அந்த படம் வரும்போது எங்களோட ஒவ்வொரு ஆடியன்ஸும் உங்களால எங்களுக்கு கிடைச்சா ரொம்ப சந்தோஷம். எங்க ஹீரோவா நாங்க உங்ககிட்ட கொடுத்துட்டோம். இனிமே நீங்க கொடுக்குற சப்போர்ட் அண்ட் தனஞ்சயன் சார் கொடுக்குற சப்போர்ட்ல அவன் இனிமே ஹீரோவாயிடணும். இதுக்கப்புறம் இன்னொரு விஜய் சேதுபதிய நீங்க தேட வேணாம், இருக்கான். எனக்கு தெரிஞ்சு நல்ல கதை செலக்ட் பண்ண தெரியும், நல்லா நடிக்க தெரியும். இன்னொன்னு, ஒரு தயாரிப்பாளருக்கோ ஒரு பெரிய சப்போர்ட் என்னன்னா, ஒரு நடிகர் படத்தோட முடிவு வரைக்கும் ஓடி வந்து இருக்கிற எல்லா வேலையும் பார்த்து முடிச்சு கொடுக்குறது. அது என் மாப்பிள்ள கரெக்டா பண்ணுவோம். அப்படி இந்த படத்துல இந்த தயாரிப்பாளருக்கு அந்த வேலையை அவர் பண்ணியிருக்காரு. எனிவே, இயக்குனர் சூப்பர் இயக்குனர். இந்த படம் சம படம். நான் ஃபர்ஸ்ட் டப்பிங் முடிச்ச உடனே பார்த்தோன்னே அவர்கிட்ட சொன்னேன், ஐயா என்ன மொழி, இந்த லாங்குவேஜ் இருக்குல்ல, இது கிட்டத்தட்ட அவார்டு வாங்குறதுக்கான லாங்குவேஜுங்க. அவ்வளோ அழகா ஈரோட பாஷைய அவ்வளோ அழகா பிரசன்ட் பண்ணாங்க. ஸோ இந்த படத்துல நிறைய பிளஸஸ் இருக்கு, நீங்க நிறைய எழுதலாம். நன்றி வந்ததுக்கு, வாழ்த்துக்கள். அடுத்ததா பேசக்கூடியவர் மிக மிக முக்கியமானவர் நம்மளுடைய இண்டஸ்ட்ரியில. ஏன்னா இவர் வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டர் தயாரிப்பாளர் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தமிழ் சினிமாவுக்கு புதிய முகங்கள், புதிய கதை சொல்லும் முறைகளை அறிமுகப்படுத்தினவர் இவர் தான். அட்டக்கத்தி, பிஸா, சூது கவும் போன்ற படங்கள் மூலமா சினிமாவுடைய அந்த புதுமையின் கதவுகளை திறந்த ஒரு தயாரிப்பாளர் நம்மளுடைய சி.வி. குமார் சார் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இங்கே மேலையில் இருக்கும் உதயகுமார் சார், பேரர் சார் வணக்கம், பத்திரிகை வணக்கம். இந்த படம், இந்த ட்ரைலர் பார்க்கும்போது எனக்கு ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடியே என்னோட அட்டக்கத்தி படம் பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. இந்த படம் நல்லா பண்ணியிருக்காங்க. நான் அவங்க ட்ரைலர் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதே மாதிரியான ஒரு காலகட்டத்தில் ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு எப்படி ஞாபகம் சார் வந்து இன்னைக்கு இந்த டீம், இன்னைக்கு தனஞ்சயன் சார் வந்து இன்னைக்கு இந்த படத்தை ஒரு நல்லபடியாக ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி சின்ன படங்கள் ரிலீஸ் பண்றதுல நல்ல படங்கள் எடுக்கிறத தாண்டி அதை நல்லா ப்ரொமோட் பண்ணா மட்டும்தான் அது இன்னைக்கு மக்களுக்காண்டி போய் சேருது. அதுல தனஞ்சயன் சார் எப்பவுமே வந்து பயங்கரமான ஒரு ப்ரொமோஷன், அவர் என்ன சொல்றது, ப்ரொமோஷன் டைனபிட்னே சொல்லலாம். அவ்வளவு தூரத்துக்கு பக்காவா பிளான் பண்ணி பண்ணிருந்தாரு. பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். இந்த சாங் எல்லாருமே நல்லா அடிச்சிருக்காங்க. இந்த படக்குழுவிற்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கணும். ஒரு சார் சொன்ன மாதிரி ஒரு பெரியார் அவர்களின் கருத்துக்களை வச்சு இந்த மாதிரி ஒரு படம் எடுத்திருக்காங்க. ஒரு எளிய மக்களை பத்தி ஒரு படமா தெரியுது. என்ன சொல்றது, இது வந்து இந்த மாதிரி படங்களை வந்து மக்கள் கொண்டாடணும், மக்கள்கிட்ட போய் இது நல்லா சேரணும். இந்த மாதிரி படங்கள் வந்து நிறைய புது கலைஞர்களை தமிழ் சினிமாவுக்கு கொண்டுட்டு வரும். இந்த படக்குழு வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை. தேங்க்யூ சோ மச் சார். சோ அடுத்ததா இங்க வந்து பேசக்கூடிய சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, சார் நமக்கு பல படங்கள் கொடுத்திருக்காரு. அந்த படங்கள் மூலமா இவர் வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம்லி ரெஸ்பான்சிபிளான ஒரு டைரக்டரா இருந்திருக்காரு அப்படின்ட்டு. ஏன்னா அவருடைய படங்கள் பாத்தீங்கன்னா குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அந்த உறவுகளை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பலமா பேசக்கூடியதா இருக்கும். ஊர் பிரச்சனைகளை வந்து தீர்த்திக்கக்கூடியவரா இருப்பாரு. ஒரு படத்துல எல்லா கதாபாத்திரங்களும் ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க, வில்லன் கதாபாத்திரத்தை தவிர. ஆனா சார் இப்போ வந்து சின்ன சின்னதா வில்லன் கதாபாத்திரத்தையும் வந்து நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. சார் ஒரு இயக்குனர் மட்டும் இல்லாம பாடலாசிரியர். அவருடைய பாடல்கள் இன்னும் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ்ல வந்து ட்ரெண்டிங்ல இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சோ தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் தலைவர் நம்மளுடைய ஆர்.வி. உதயகுமார் சார் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். ரொம்ப அழகாக நம்மளை பற்றி அறிமுக உரை கொடுத்த செல்வி சுமையா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஐயையோ ஐயையோ ஐயையோ, அவ்வளோ. இந்த மாதிரி ஒரு அழகான வர்ணனையாளர் அடித்தாவே படம் ஹிட் ஆகி போட்டுருக்கு. ஏன்னா இந்த மேடைக்கு அது ஒரு மிக நல்லா பண்ணுறீங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.
அப்புறம் வந்த உடனே தனஞ்சயன் இந்த ஆளுங்க அங்கே வந்தாருன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அதான் நான் தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா, ஓ இந்த படத்தில் ஏதோ இருக்கும் போல் இருக்கு. அப்புறம் உள்ளே வந்தேன், ஒரு பேரஸ் வந்துட்டாப்புல, என்ன தம்பி ஒரு இடத்த விட மாட்டீங்களே, நான் போனால் நீங்களும் வந்துடுவீங்களேன்ற மாதிரி ஒரு லுக் விட்டாரு. சரிடா என்னடா பெரிய வம்பா இருக்கேன். பார்த்தா திரு சிவி குமார், ஓ நீங்கள் எங்கே இப்போ இல்லைண்ணே இது சரி இப்போ டைரக்ட் பண்ணிட்டு இருக்கீங்களாண்ணே, அதான் 2-3 படம் பண்ணுறீங்க, மெம்பர் ஆகாமே பண்ணிட்டு இருக்கேன், மரியாதையாக மெம்பர் ஆகிடுங்க. எனக்கு வந்தாவே இதே டென்ஷனாக இருக்கு. எனக்கு எல்லாம் யாருமே டைரக்டர் சங்கத்தில் மெம்பர் ஆகிறது இல்லை. நான் டைரக்டர் சங்கத்தில் இந்த ஆளுங்க வந்து உங்களை வாழ்த்தணும், என்னையா நியாயம் அது சொல்லுங்க. நீ மெம்பர் வேணியா தம்பி? பார்த்தீங்களா, கண்டனத்தை தெரிவிக்கிறேன். அப்புறம் பார்த்தா இன்னொரு குண்டை தூக்கி போட்டாங்க. யாரையா ப்ரொடியூசர்னா, கோயம்புத்தூர்காரங்க. அட பாடிகளா, எங்கள் ஊருக்காரன் வந்து படம் எடுக்க எனக்கே தெரிய மாட்டேங்குதுன்னு. இந்த மாதிரி திடுக்கிடும் பல சம்பவங்கள் நடந்தது. இதுக்கு மீறி எல்லை கடந்த ஒரு திடுக்கிடும் சம்பவம் வந்து நம்ம சுபாஷ். எங்கடா திடீர்னு முன்னாடி வந்து உட்காந்துருக்கான், எதுக்குப்பா அப்படின்னா பார்த்தா எல்லாம் இவங்க குரூப் ஆளுக்கு போட்டிருக்கு. பார்த்தா இதில் சமூக சேவகர்கள், ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து படம் பண்ணியிருக்காங்க. இது எப்படியாவது கொண்டு போய் சேர்த்துணும்னு உங்ககிட்ட ஒரு உரிமையாக கேட்டு, ஸோ எல்லாமே ஒரு நல்ல ஒரு சிறப்பான கும்பல் இங்கே இருக்குது. அதில் சவுந்தர் வேற, அவர் புதுசாக தாவேக்கா உறுப்பினர் தன்னை மாறுதட்டி சொல்லி கொண்டு போய் உட்காந்துருக்காரு. வாழ்த்துக்கள். அதான் சொல்லாம எல்லாம் என்ன இருக்கு. மிக சிறப்பான உரையாற்ற அந்த இணை தயாரிப்பாளர் அவரே எல்லாமே பேசிட்டார். எல்லாம் என்ன டவுட்டு பேச, எவ்வளோ பணம் போட்டீங்க இணை தயாரிப்பாளர், அது மட்டும் சொல்ல முட்டார். எங்கள் ஆளு காணோம். இணை தயாரிப்பாளர் எவ்வளோ போட்டார்னா எனக்கு பட்ஜெட் தெரியும் இல்லையா. அதை மட்டும் விட்டார் பார்த்தீங்களா. அதனால அவருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துருவோம். தயாரிப்பாளருக்கு அவர் பேர்லயே ஆனந்தத்தை வச்சிருக்காரு. பேர்லயே ஆனந்தத்தை வச்சிருக்கிற தயாரிப்பாளருக்கு இந்த படம் ஒரு நல்ல ஆனந்தமான ஒரு ரிசல்ட்டை உங்களுக்கு கொடுக்க வாழ்த்துக்கள். இப்போ தம்பி ஹீரோவை பற்றி சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் மேடைக்கு வரும்போது இதெல்லாம் எதிர்பார்க்கல. நீங்கள் செய்து வருகிற சிறப்பான சில விஷயங்கள், பொதுநல நோக்கோடு மக்கள் தொண்டாற்றி கொண்டிருக்கும் உங்களுக்கு இந்த படத்தின் மூலமாக கூட ஒரு முக்கியமான நல்ல விஷயத்த நீங்கள் சொல்ல வந்திருக்கீங்கன்றது சுபாஷ் அவர்கள் சொல்ல கேள்விப்பட்டேன். எனக்கு அப்போவே தெரியும், மூஞ்சியில் ஆசிட் மாதிரி எடுத்து ஊற்றும் போதே தெரியும் பெண்களுக்கு பாதுகாப்பு பண்ணுறது லவ். இதில் என்னடா பாதுகாப்பு? லவ் பண்ணுறவங்களுக்கு என்ன பாதுகாப்பு சொல்லுங்க? லவ் பண்றதே கொஞ்சம் யோசனை பண்ணி பண்ணும், அதுதான் பாதுகாப்பு. இவன் லவ் பண்ணலாமா, இவன் தேர்வானா, இல்லை இவன் நம்ம கடைசி வரையில காப்பாற்றுவானா? காதலுங்கிறது இவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லைங்க. அந்த காலத்துல யதார்த்தமா இருந்தது காதல். இன்னைக்கு காதல் வந்து ரொம்ப கணக்கு போட்டு பண்றாங்க. இன்னைக்கு வர இளைஞர்களுடைய காதல் எல்லாம் நம்ம சரியா நம்ம உணர்வு பூர்வமாகவே எடுத்துக்க முடியாது. அங்க போனா எவ்வளவு தேரும், இந்த பொண்ணை கரெக்ட் பண்ண எவ்வளவு வரும், இந்த பையனை கரெக்ட் பண்ண எவ்வளவு கரெக்ட் கிடைக்கும், எப்படி லைஃப் லாங்க நமக்கு ஒரு கார் பங்களாவோட வாழ்க்கை கிடைக்கும், இந்த மாதிரி தான் காதல் ஆயிடுச்சு. எல்லாமே கமர்ஷியல். இப்போ எப்படி படங்கள் எப்படி ரிலீஸ் ஆகி பெரிய படங்கள் எல்லாம் வந்து எவ்வளவு வருதுன்றத பற்றினா என்ன சொல்றன்றதெல்லாம் முக்கியம் இல்லை. என்ன சொல்றதுன்றது முக்கியமான விஷயங்களை எடுத்தாட்டா இந்த மாதிரி சிக்கல்ல மாட்டி உட்காந்து தனஞ்சயன் மாதிரி ஒரு ஆளை பிடிச்சி டக்கு நம்ம லாக் பண்ணி இவர் தான் இந்த படத்துக்கு ஏற்ற விநியோகஸ்தர்னு முடிவு பண்ணி, அப்புறம் நம்ம மாதிரி ஆளுகள்லாம் வந்து இதை பற்றி பேசி ஒரு நல்ல விஷயத்தை வியாபாரம் பண்ணுறதுக்கு உண்மையுமே கஷ்டப்படுறோம். நல்ல படங்கள் வந்து கடந்த 15-20 நாட்களாக நாங்கள் சில படங்கள் எல்லாம் பார்த்தோம், திரையிட்டோம் இயக்குனர் சங்கத்துக்காக. கிட்டத்தட்ட ஒரு 4-5 திரைப்படங்கள் மிக சிறப்பாகவே அழகா எடுத்திருந்தாங்க. ஆனா எந்த படமே ஓடல. சினிமாவுல நம்ம சரி பண்ண வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா
ஒவ்வொரு படத்துக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு 5 கோடி 6 கோடி எல்லாம் செலவு பண்ணியிருப்பாங்க. அந்த படத்தை எப்படி எடுக்க முடியும் அவங்கனால? ஒரு அந்த விநியோகஸ்த தயாரிப்பாளர்கிட்ட கேட்டேன், எந்தெந்த தேட்டர்ல சார் இன்னைக்கு இப்போ வரைக்கும் எந்தெந்த தேட்டர்ல ஓடுதுன்னு எனக்கு தெரியல சார். நான் நீ தான் ஏன் படம் ப்ரொடியூசர்? ஆமா சார், அந்த ஒருத்தர்கிட்ட கொடுத்தேன், அவர் இன்னும் பேசிக்கிட்டு இருக்காரு. 2வது நாள் கேட்குறேன், இன்னும் மதுரை ரிலீஸ் ஆகலைன்னு சொல்றாங்க சார். ஒரு நல்ல படம், இந்த முதல் பக்கம்னு ஒரு படம் பார்த்தேன், மிகச்சிறப்பா இருந்தது அந்த படம். அதே மாதிரி நம்ம உதயா நடிச்ச படம் அக்யூஸ்ட், எல்லாமே நல்ல படங்கள் தான். நம்ம எங்கேயோ கோட்டை விட்டுட்டு இருக்கிறோம். அது எங்க கோட்டை விடுறோம், அது எங்க சரிப்படுத்தணும். அப்போ ஒரு ஷோ கொடுக்கறது, ஏதோ ஒரு டைமிங்ல ஒரு ஷோ கொடுக்கறது. இந்த ஒரு ஷோ கொடுக்குற இந்த தியேட்டர்களுக்கு எல்லாம் நான் வன்மையா கண்டிக்கிறேன். நீ கொடுத்தா 4 ஷோ கொடு, ஒரு தியேட்டர்ல கொடுத்தாலும் 4 ஷோ கொடு. ஒரு காம்ப்ளெக்ஸ்ல ஏதோ ஒரு தியேட்டர்ல ஏதோ ஒரு ஷோ, முதல் நாள் ஒரு ஷோ 2:30 ஷோ இருக்கு, அதுக்கப்புறம் அது சரியில்லைன்ட்டு 5:30 ஷோ மாத்த, இல்லைன்னா 11:30 ஷோன்னு மாத்துறது. எங்க படம் ஓடுதுன்னே தெரிய மாட்டேங்குது. திரு தனஞ்சயன் அவர்கள் இருக்கும்போது நான் ஏன் சொல்றேன்னா, நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் இதை கொஞ்சம் கையில் எடுத்து எல்லா திரைப்படங்களையும் வரைமுறைப்படுத்தி வெளியிட வேண்டும். இப்போ நம்ம காலத்துல நம்ம படம் ரிலீஸ் பண்ணா, ஒரு ரஜினி சார் படம், ஒரு கமல் சார் படம்னு ஒரு 80 தியேட்டர், மேக்சிமம் 100 தியேட்டர் ரிலீஸ் பண்ணும், அவ்வளவுதான். அந்த 100 தியேட்டர் ரிலீஸ் பண்ணும்போது மீதி 2500 தியேட்டர் இருக்கும். மீதி இன்னொரு 16 படங்கள் ஒரு 80 தியேட்டர்ல, ஒரு 60 தியேட்டர்ல, ஒரு 30 தியேட்டர்ல. நானே கார்த்திக் படம் ரிலீஸ் பண்ணும்போது தமிழ்நாடு ஃபுல்லா பொண்ணுமணி 30 தியேட்டர்ல 35 தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணோம். 2வது வாரம் அந்த 40 தியேட்டர் ஆயிடுச்சு. ஆக எத்தனை படம் ரிலீஸ் பண்ணாலும் அத்தனை படத்துக்கும் தியேட்டர்கள் இருந்தது. இன்னைக்கும் தியேட்டர்கள் இருக்கு. ஒரே படத்தை எல்லா தியேட்டர்லயும் போட்டு காசு பண்ணி 4 நாள்ல காசு பண்ணணுன்றதுக்காக உயிரை பணையம் வைத்து இருக்கிற சொத்தெல்லாம் அடமானம் வச்சு இந்த கலை உலகத்தில் ஏதாச்சும் சாதிக்கணுன்ற ஆசையோட வந்து படம் எடுக்கிற ஒரு 15 தயாரிப்பாளர்கள் அவருடைய வாழ்க்கையை நாசம் பண்றது எந்த விதத்துல நியாயம்? உங்க தயாரிப்பாளர் சங்கத்துல உங்களுக்கு அவங்களும் மெம்பர்கள் தான். அவங்களுக்காக நம்ம ஏன் சேர்ந்து போராடக்கூடாது? இதை யார் நிர்ணயம் செய்வது? இந்த தியேட்டர் ஒழுங்குபடுத்தி இந்த தியேட்டர்கள்ல சிறிய படங்களை வாழ வைக்கக்கூடிய அளவுக்கு, நீங்க படம் நல்லா இல்லைன்னா தூக்கி இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஒரு படம் நல்லா இருக்கா இல்லையான்னு முடிவு பண்றதுக்கு பெரிய படங்களுக்கே 3 நாள் ஆகுது, 4 நாள் ஆகுது. இந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னா மண்டே தான் ரிசல்ட் தெரியும். மண்டே என்ன கலெக்ஷனோ அதை வச்சுதான் தெரியும். ஸோ அதுக்கே 4 நாள் ஆகுதுன்னா பெரிய நடிகர்களோட படத்துக்கே ஒரு சின்ன படம் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 5 நாளாவது அந்த தியேட்டர்ல இருந்தா தானே அதை வந்து பார்த்துட்டு இது நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு நிலை நமக்கு ஏற்படும். குறைந்தபட்சம் சிறிய திரைப்படம் ஒரு வாரத்துக்கு எந்த தியேட்டர்ல போட்டாலும் 4 காட்சிகள் போட வேண்டும் என்ற ஒரு சட்டபூர்வமான ஒரு விஷயத்தை நீங்க கொண்டு வந்தாதான், அதுக்கப்புறம் அந்த படம் ஓடல, அது விருப்பம், மக்களுடைய விருப்பத்துக்கு ஏற்பதான் அது வந்து ரிசல்ட் இருக்கும். முதல்ல இதை பண்ணுங்க. திரைப்படங்களுடைய வெளியீட்டை ஒழுங்குபடுத்தலைன்னா சிறிய திரைப்படங்கள் எல்லாம் வந்து மிகச்சிறப்பா இருந்ததுங்க, படம் தியேட்டரே கிடைக்கலைங்க. அப்படி தனஞ்சயன் சார் ரொம்ப சிரமப்பட்டு ரிலீஸ் பண்ணாருங்க, அதனால இந்த படம் தப்பிச்சதுங்க. இப்படியெல்லாம் சொல்லவே கூடாது. 16 படம் ரிலீஸ் ஆனாலும் நல்ல திரைப்படங்கள் ஓட வேண்டும், அந்த நிலைமை இன்னைக்கு இருக்கு. ஆனா யாரோ அதை தடுத்து கொண்டிருக்கிறார்கள், அதை எதிர்த்து நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்றுதான் நான் கேட்டுக்கொள்கிறேன். யார் தடுக்கிறாங்கன்றது தெரியாது. ஒரு சாரார் மட்டும் சினிமாவுக்கு சொந்தம் அப்படின்ட்டு ஒரு சினிமாவை ஒட்டுமொத்தமா ஆட்டையை போட நினைக்கிறது தப்பு. இதை எதிர்த்து நீங்க எல்லாம் என்னைக்கு குரல் கொடுக்குறீங்களோ அன்னைக்குதான் சின்ன படம் ஓடக்கூடிய படங்கள் தான் பெரிய படங்கள். ஓடாத படங்கள் எவ்வளவு 100 கோடி பட்ஜெட்ல 500 கோடி பட்ஜெட்ல தான் ஓடலைன்னா அந்த படம் சின்ன படம். ஓடுச்சுன்னா இந்த கடுக்கா பெரிய படம்.
ஸோ இந்த ஐயோ சாங்கு மனசை வந்து ரொம்ப டச் பண்ணிடுச்சு. இசையமைப்பாளர் நல்லா பண்ணியிருந்தீங்க தம்பி. இந்த 2 பாட்டு 3 பாட்டுமே இது ஒரே பாட்டு 2 தடவை வருது இல்லையா? இந்த ஐயோ பாட்டு ரொம்ப நல்லா தான் இருந்தது. அந்த எழுதுனது ரொம்ப நல்லா தான் இருந்தது. அந்த வரி சொன்னீங்களா, அந்த வரி மட்டும்தான் என் மைண்டில் ஓடிட்டு இருந்தது. என்னது செதுக்குன சிலை ஒன்று எதுக்கால வந்தா எனக்கு வலிக்குமா நமக்கு கதவை தட்டுறது பக்கத்து பூந்து விளாசிட்டான். நல்லா எழுதியிருக்கீங்க. 2வது வில்லேஜ் படங்கள் மட்டும்தான் ஒரு இயக்குனருடைய திறமையை, ஒரு நடிகனுடைய திறமையை, ஒரு கதையாளத்தின் திறமையை, ஒரு இசையின் திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரே பிளாட்ஃபார்ம் வில்லேஜ் படங்கள் தான். வில்லேஜ் படத்தின் மூலமா தான் ஒரு இளையராஜா உருவானார். வில்லேஜ் படத்தின் மூலமா தான் ஒரு பாரதி ராஜா உருவானார். வில்லேஜ் படத்தின் மூலமா தான் நிறைய இயக்குனர் பாக்கியராஜிலிருந்து எடுத்து பார்த்தீங்க. ஸோ இந்த கிராமியத்தில் ஏன் அது கிராமிய படங்கள் மூலமா வந்து ஒரு பெரிய வெற்றியை நம்ம அடைய முடியுதுன்னா, இந்த கிராமத்துல நம்ம ரொம்ப அலங்காரம் பண்ண விஷயங்கள் இருக்காது, யதார்த்தம் இருக்கும். கூடுமான வரையிலும் வில்லேஜுக்காரங்க பேசுறதுல உண்மை இருக்கு. தப்பு செய்யறவங்க கூட அழகா இருப்பான், வில்லன் கூட அழகா இருப்பான், வில்லன் கூட நல்ல பேரோட இருப்பான். அதுதான் வில்லேஜ். அது ஒரு தனி, அது ஒரு இலக்கிய மேடை மாதிரி. ஒரு ஒரு வில்லேஜ் படம் எடுக்கிறதுன்றது ஒரு இலக்கியம் படைக்கிற மாதிரி. அதனால நிச்சயமா அல்வான்னு சொன்னாங்க பாப்பா, கடுக்கான்னா அல்வா கொடுத்துடாம கடுக்கா கொடுத்துடாம ஒரு நல்ல அறுசுவை பண்டமா இந்த படத்தினுடைய ரிசல்ட் இருக்கணும். நிச்சயமாக இந்த படத்தின் வெற்றிக்காக உழைத்த அனைத்து நடிகர்களுக்கும், டைரக்டரை உன்னுடைய மேக்கிங் நல்லா இருக்கு. ஏன்னா 2-3 ஷாட் பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு. அதனால தான் நான் உட்காந்து எங்க டைரக்டர்னு கேட்டேன். டைரக்டர் எங்கேயோ மேடை கூப்பிடுங்க முதல்லன்னு சொன்னாங்க. ஸோ எப்பவுமே ஒரு விஷயம் வச்சுக்கோங்க. இயக்குனருக்கு உங்களுக்கு மனக்கசப்பு வரலாம், தயாரிப்பாளருக்கு இயக்குனருக்கு சரியில்லாமல் இருக்கலாம், அதெல்லாம் இல்லை. ஒரு படத்தை ஒரு இயக்குனர்கிட்ட கொடுத்தா அந்த இயக்குனருக்கு உண்டான மரியாதையை அனைவரும் கொடுக்க வேண்டும். அப்பதான் அந்த படம் நிறைவு பெறும். அதே மாதிரி இயக்குனரும் நேர்மையானவனாக நடந்து கொள்ள வேண்டும். தயாரிப்பாளருக்கு அவர் போட்ட முதலீட்டுக்கும், உன்னை நம்பி வந்த நடிகர் நடிகைகளுக்கும், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நீ நேர்மை உள்ளவனாக அவங்களுடைய பங்காற்றுதலை அழகா பயன்படுத்தும் நேர்மை உங்களிடம் இருக்கும். இந்த 2 இருந்தால் போதும், ஜெயிச்சிடலாம். அப்புறம் வியாபாரம், அது நம்ம கைக்கே புலப்படாத ஒரு விஷயமா இருக்குது, கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது வியாபாரம் பண்றது. ஆக ஒரு மிகப்பெரிய அழகான வியாபாரி, நிறைய பேரை நல்ல விதமா வழிகாட்டி, இன்னைக்கு கூட நிறைய படங்களுக்கு இப்படி பண்ணுங்க, இந்த படங்கள் இந்த மாதிரி செஞ்சா கரெக்டா வரும், இல்லை இது செஞ்சா சரியா வராது அப்படி நல்ல அட்வைஸுகளை கொடுத்து, சினிமாவுக்காக உண்மையிலுமே அவர் தயாரிப்பாளர் தொடர்ந்து தயாரித்து கொண்டிருந்தாலும் சரி, தன்னுடைய நண்பர்கள் தயாரிப்பாக இருந்தாலும், தெரிந்தவர்கள் தயாரிப்பாக இருந்தாலும் அதுல தலையை விட்டுக்கிட்டு மெனக்கென்ற ஒரு மிகச்சிறந்த மனிதர் இந்த படத்தை ரிலீஸ் பண்றது. அதனால சார் ரொம்ப நன்றி தனஞ்சய சார். உங்களுடைய, அதாவது நீங்க பெரிய ரிஸ்க் எடுக்கிறீங்க, இருந்தாலும் நீங்க இதுல ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா யாரோ சொன்ன மாதிரி இதுல ஏதோ ஒரு மேட்டர் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த மேட்டருக்காக இந்த படம் வெற்றி பெறட்டும். அந்த பொண்ணு விஷயம் சொன்னீங்க, அதை ஏதோ தெரிஞ்சாங்க இல்லையா, முகம் ஏதோ வெந்து போச்சே நமக்கு, அதனால அந்த முகத்தை காட்டக்கூடாதுன்னு வரலையோ. இத படத்துலதான் அப்படி, படத்துலதான் நான் ஏதோ அது உண்மையாவே ஊத்திட்டாங்களேன்னுவான், அதனாலதான் இப்ப இந்த பொண்ணு வரலையேன்னு நினைச்சேன். அந்த இடம் கொஞ்சம் எனக்கு பயமா இருந்தது. அதான் சொன்னேன், ஒரு பெண்ணியத்தை காக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். இப்போ பெண்களிடமிருந்து ஆண்கள் கூட இப்ப காப்பாத்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இப்ப நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா, என்ன இப்ப சுபாஷ் ஆமா மேடம் வந்திருக்காங்கன்னு சொன்னீங்க, அவங்களுக்கு இது கேட்டுட்டு இருக்காங்க. எத்தனை ஆண் மக்கள் பயந்துட்டு இருக்காங்க தெரியுமா? ஒரு போட்டோ எடுத்து வச்சுட்டு டார்ச்சர் பண்றாங்க.
இப்போ முதல்ல எல்லாம் வந்து இயக்குனர்கள் நாங்கள் எல்லாம் ஆபீஸ் வச்சிருப்போம். டக்குன்னு வாய்ப்பு கேட்டு ஆண்கள் பெண்கள் தான் வருவாங்க. வரும்போது சார் ஒரு போட்டோ சார் அப்படின்னு அப்படி கொஞ்சம் நெருக்கமா இருந்தேன். எங்களுக்கு தெரியாது இல்லையா, நம்ம நின்று இருப்போம். பின்னாடி வேற நெருக்கமா இருக்கும் மாதிரி எடுத்துட்டு போயிட்டு அந்த போட்டோவை கட்டு மிரட்டுறாங்கன்னு என்ன பண்றது? நாங்க எல்லாம் யாருக்கிட்ட போய் அழுது? உங்க மாதிரி ஆளு எங்க மாதிரி இளைஞர்களை நீங்க காப்பாற்ற முன்வர வேண்டும். பெண்ணியத்தை காப்பது போலவே இளம் இயக்குனர்கள் பாவம் தெரியாம பாவம் எவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறாங்க தெரியுமா? நிறைய பசங்க மாட்டுனுக்குறாங்க. ஆண்கள் பாதுகாப்பும் நான் உண்மையை சொல்றேன் சார். ஒரு ஆம்பளை மேல குற்றம் சுமத்திட்டா உடனே போலீஸ்காரன் போய் அரெஸ்ட் பண்ணிடுறான். அவன் குற்றவாளியா இல்லையான்னு தெரியாது. அதே ஒரு பொண்ணு இந்த மாதிரி பண்ணிடுச்சு சார் என்னன்னு சொன்னா உடனே போவாங்களா சார்? அது என்ன சார் சட்டம்? ஆம்பளைக்கு ஒரு சட்டம், பொம்பளைக்கு ஒரு சட்டம். அதனால ஆண்களும் பாதுகாப்பாக இருப்பதற்கு உண்டான அரணை அமைத்து தருமாறு பத்திரிகையாளர் சங்க தலைவர் திரு சுபாஷ் அவர்களை வேண்டி கேட்டுக்கொண்டு இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக இயக்குனர், ஒளிப்பதிவாளர், இசையமைப்பாளர், எடிட்டர், கலை இயக்குனர், நடிகர், நடிகைகள், ஹீரோ, ஹீரோயின், துணை இணை இயக்குனர்கள், இசையமைப்பாளர், அப்புறம் யாராச்சும் விட்டுருந்தார், இணை தயாரிப்பாளர் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குமார் அவர்கள், திரு பேரரசு அவர்கள், திரு CV குமார் அவர்கள், ஆக்டர் சவுந்தரராஜன் அவர்கள், திரு சுபாஷ் அவர்கள், திரு தனஞ்சயன் அவர்கள் ஆகியோர் வெளியிட படக்குழுவினர் இசை தட்டை பெற்றுக் கொள்கிறார்கள். ஒரு பெரிய கைத்தட்டல்கள் இந்த தருணத்துல நம்ம கொடுக்கலாம். கடுக்கா படத்துடைய இசை தட்டு வெளியிடப்படுகிறது. இப்போ கதாநாயகனாக உயர்ந்திருக்கக்கூடிய கடுக்கா படத்துடைய ஹீரோ திரு விஜய் கௌரிஷ் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இங்க மேடையில உட்கார்ந்து இருக்கிற எல்லாருமே என்னோட இன்ஸ்பிரேஷன்ஸ். ஆக்சுவலா நான் ஒரே மேடையில என்னோட அதுவும் இந்த கடுக்கா படத்தோட ஃபங்க்ஷன்ல இப்படி ஒரே டைம்ல பாப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கு கடவுளுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன், என்னோட தாய் தந்தை எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஆதி உதயகுமார் சார், நாங்களாம் சின்ன பையனா இருக்கும்போது நீங்க எல்லாம் ஹிட் ஆனதுக்கு காரணமே நாங்க தான் கை கட்டி படம் பார்த்துட்டு இருந்தோம். பேரரசு சார், ஹீரோவாவே இல்லையோ உங்களோட என்ட்ரி எப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாருமே நீங்க ஒவ்வொரு டைம் பிரேம்ல வரும்போது. CV குமார் சார், சின்ன படத்துக்கு சப்போர்ட் பண்றதுக்குன்னு ஒருத்தர் தமிழ் சினிமாவில் புதுசா ஒருத்தர் என்ட்ரா இருக்காருன்னு ஒரு பெரிய பிரம்மாண்ட விழாவே எடுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு ஆள் CV குமார் சார். ஏன்னா எதிர்பார்க்கவே இல்லை. இன்னைக்கு சாப்பிட்டு கால் பண்ணி சொன்ன காலில் கண்டிப்பா சின்ன படம் கண்டிப்பா சப்போர்ட் பண்ண வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சுபாஷ் சார், இந்த படம் பார்க்கும் போதே சார் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆரம்பத்துல இருந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிற சுபாஷ் சார், வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். சௌந்தரண்ணே வந்ததுமே பார்த்ததுமே சொன்னாரு, இந்த நேட்டிவிட்டி உள்ள போயிடுச்சு, படத்துக்குள்ள ஒரு கிராமத்துக்குள்ள போன மாதிரி இருந்தது. அவரோட ஐடியாஸ் எல்லாமே சொல்லிட்டு இருந்தாரு. மெயினா இப்ப தாவைக்கல் இணைஞ்சிருக்காரு, அதுக்கு மெயினா வாழ்த்துக்கள். தொடர்ந்து சமூக சேவை செஞ்சுட்டு இருக்காரு. சினிமாலையும் 2 பேரையும் ஓட்டிட்டு இருக்காரு, அதுக்கு வாழ்த்துக்கிறேன். எங்க படத்தோட டீம், எனக்கு வாய்ப்பளித்த இயக்குனர் முருகராஜ் அண்ணன், ப்ரொடியூசர் ஆனந்த் சார், கண்ணன் மாஸ்டர், எல்லாருமே நிலவை பாட்டு பண்ண இந்த பாட்டு வந்து ஆக்சுவலா 2 பாட்டுமே தேவாசரோட ஆசீர்வாதத்துல ஹிட் ஆனது. மக்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். பிரஸ் அண்ட் மீடியா மெயின், ஏன்னா அவங்க தான் மே மாசம் ஃபுல்லா நாங்க இந்த பாட்டு ரிலீஸ் பண்ண முடியும் எவ்வளவு சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ண முடியுமோ எல்லாம் ஷேர் பண்ணாங்க. மியூசிக் டைரக்டர் கெவின் இந்த படத்துக்கு ஆரம்பத்துல இருந்து எண்டிங் வரைக்கும் இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா டீசர்ல நாங்க ஒரு 1 வீக்ல போகணும்னு சொன்னோன்னே உடனே ஒரு பாட்டு ரெடி பண்ணி உடனே டியூன் போட்டு அது எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி ஹிட் பண்ணிட்டாரு. அப்புறம் இந்த படத்துக்கு ஆர்டிஸ்ட் சுதாகா, அப்புறம் எல்லாருமே இந்த படத்துக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ண முடியுமா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா இப்போ இது வந்து புதுமுக நாயகனா இப்ப நான் வரணுங்கும் போது இவ்வளவு பேர் சப்போர்ட் பண்ணி எனக்கு பண்ணவங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இது நான் மெயினா நன்றி தான் எல்லாத்துக்கும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல இருந்து SAC சார்ல இருந்து பார்த்திபன் சார், விக்ரமராஜா சார், இருக்கிற செலிபிரிட்டிஸ் எல்லாருமே எனக்கு ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜேம்ஸ் வசந்தன் சார்ல இருந்து எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாமே படம் நல்லா இருக்கு, அந்த ஃபர்ஸ்ட் லுக்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி சுதீஷ் சார், LK சுதீஷ் சார் உட்பட எல்லாரும் பாராட்டிட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் பாக்கியராஜ் சார்னால வர முடியல, அவர் கண்டிப்பா என்னோட விஷயத்தை சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி சார்.
செல்வமணி சார் நேற்று ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தோம், ஒரு சில இஷ்யூஸ்னால இன்னைக்கு வர முடியல, அவுட் ஆஃப் ஸ்டேஷனு. ஸோ எனக்கு பாராட்டின எல்லாத்துக்குமே என்னோட நன்றியை மட்டும்தான் என்னால சொல்ல முடியும். ஏன்னா இப்போ இந்த எடுக்க படம் வந்து நீங்க கிராமத்து படம், பட் அதுல என்ன இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அதுல நாங்க ட்ரெய்லர்லயும் டீசர்லயும் காட்டாத ஒரு கண்டென்ட் உள்ள வச்சிருக்கோம். ஆக்சுவலா அது நீங்க எல்லாரும் படம் பார்க்கும் போது உங்களுக்கு அது புரியும். ஏன்னா இந்த படம் இப்போ நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய பிரம்மாண்டம், இந்த ரத்தம் தெறிக்க தெறிக்க அப்படிம்பாங்க அந்த மாதிரி படமோ, இல்ல பெரிய ஸ்கிரீன்ல ஒரு 2 பீஸ்ல ஒரு ஹீரோயின் நடக்க விட்டுற அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்ட படமோ இல்ல. எங்களோட பிரம்மாண்டம் கதையில இருக்குது. அந்த கதையில தான் நாங்க அந்த பிரம்மாண்டத்தை வச்சுக்கிறோம். அது நீங்க படத்தை பார்க்கும்போது உங்களுக்கே புரிஞ்சிடும். ஆக்சுவலா அதுக்கு நான் இயக்குனருக்கு நான் இன்னொரு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்ட கதையுள்ள ஒரு படத்தை, ஏன்னா சொல்லுவாங்க எல்லாருமே ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்குது, சாங் வேணுமா சாங் இருக்குது, காமெடி வேணுமா காமெடி இருக்குதுன்னு கேட்டுட்டே இருப்பாங்களா. முதல்ல படம் அளவு கதை வேணுமா, கதை முதல்ல படத்துல இருக்குதா அப்படிங்கறத நீங்க நோட் பண்ணணும். எல்லாமே கேக்குறீங்க சாங் வேணும் காமெடி வேணும்ட்டு, கதை முதல்ல இருக்கான்னு நீங்க பாத்துட்டீங்கன்னாவே அதுக்கான ஒரு நல்ல திரைக்கதை கண்டிப்பா அந்த படம் ஹிட் ஆகும். ஏன்னா அது சின்ன படம் பெரிய படம்லாம் நாங்க வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண விரும்பல. ஏன்னா நாங்க ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கோம், ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு நல்ல ஃபன்னா ஒரு ஜனரஞ்சகமான படம். சோ அந்த எல்லாரும் நீங்க பார்த்து மெயினா பிரஸ் அண்ட் மீடியா பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். சோ எனக்கு வாய்ப்பு அளித்த எல்லாத்துக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சோ மச். வாழ்த்துக்கள். அடுத்ததாக இங்க வந்து பேசக்கூடிய சிறப்பு விருந்தினர் பத்தி சொல்லணும்னா, ஊர்ல இருந்து பேர் வாங்கணும்ட்டு கிளம்பி வருவாங்க. ஆனா இங்க அவர் கிளம்பி வந்துட்டு ஊர் பேரா வச்சு படங்களை எடுத்து பேர் வாங்கின ஒரு இயக்குனரா வந்து வலம் வந்தவர். இப்ப வந்து பிஸியான நடிகரா வந்து இருக்காரு. நம்மளுடைய பேரரசு அவர்களே படக்குழுவை வாழ்த்தி பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். கிளம்புறியா? அவர் உதயமாசம் போயிட்டாரா? அடுத்து வகுச்சில இருக்கவர். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள். கிருஷ்ண ஜெயந்திக்கு ஆடியோ ரிலீஸ், விநாசத்துக்கு படம் ரிலீஸ். கரெக்டாக ரூட் தான் போயிருக்கான்னு நினைக்கிறேன். இந்த படத்தை பற்றி விஷயம் சொல்லுவேன், அவனா சொல்லணும் அவசியம் இல்லை. ஏன்னா அந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறது தனஞ்சன் சார். அவர் ஒரு படத்தை நல்லா இருக்குன்னு சொன்னாலே பெரிய விஷயம். ஆனா அந்த படத்தை பார்த்து அவரே வாங்கி ரிலீஸ் பண்றாருன்னா சொல்ல தேவையில்ல, படம் நல்லா வந்திருக்குங்கிற நம்பிக்கை கண்டிப்பா நல்லா வந்திருக்கும். ஏன்னா தனஞ்சன் சார் வந்து வெற்றி அனலிஸ்ட். அவர் ஒரு படத்தை பார்த்தோம், பரவாயில்ல நல்லா இருக்கு ஓகே அப்படி சொல்லிட்டு போக மாட்டார். நிறை குறைகளை அனலைஸ் பண்ணுவார். இது என்ன குறை, என்ன நிறை, என்ன பண்ணியிருக்கலாம். அந்த அளவுக்கு அவர் ஒரு டிக்ஷனரி மாதிரி அவர் இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்றாங்க போதே இந்த படம் கண்டிப்பா வெற்றி அடையும். கடுக்கானாங்க எங்க ஊர்ல நிறைய நிறைய பேர் கொடுப்பாங்க. சொன்னாங்க டிம்கி கடுக்கா, டிம்கி வேற கடுக்கா வேற. டிம்கிங்கிறது சும்மா அப்படி ஏமாத்தி போகும். வாரண்ட் வரலைங்கிறது, காசு தரேங்கிறது. கடுக்காங்கிறது நம்ப வச்சு ஏமாத்துறது, ஒரு நம்பிக்கை தருவ மாதிரி தான். நம்ப வச்சு ஏமாத்துறது அந்த மாதிரி. அப்பெல்லாம் நிறைய கடுக்கா, ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணா அந்த பொண்ணு சொல்லுவாங்க ஏற்கனவே 2 பொண்ணுக்கு கடுக்கா கொடுத்துருக்கான் பார்த்து. அது மாதிரி பொண்ணு சில பொண்ணுங்க சும்மா அப்படியே ஒரு டீல் விடுவாங்க. அப்படியே அப்போ சொல்லுவாங்க பார்த்துட்டா ஏற்கனவே 2-3 பையனுக்கு இந்த பொண்ணு கடுக்கா கொடுத்துருக்குவாங்க. அப்போ உஷாராகணும். கடுக்காங்கிறத சும்மா அதை இந்த அந்த காய் கடுக்கா கையடிச்சுன்னா முடிஞ்சு வச்சு, லைஃப் முடிஞ்சு வச்சு. கடுக்கு இப்ப இந்த படத்துல வந்து 2 ஹீரோ, இந்த 2 ஹீரோக்கு யாரு இந்த ஹீரோன்னு யாருக்கு கடுக்கா கொடுக்குறதுங்கிறது மேட்டர்னு தோணுது எனக்கு. கதாநாயகி வந்து ஹீரோவுக்கா 2வது ஹீரோவுக்கா கடுக்கா கொடுத்தது யாருக்கு? ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கதாநாயகி யாருக்கு கடுக்கா கொடுத்துருக்குன்னா ப்ரொடியூசருக்கு நல்லா கொடுத்துருக்கு. கடுக்கா மேடையில புலம்புற அளவுக்கு சரியான கடுக்கா கொடுத்துருக்கு. இதுதான் கடுக்கா.
கடுக்காக்கி மீனுங்கிறது நம்ப வச்சு ஏமாத்துறது. நம்ம நடிச்ச படத்துக்கு ஆடியோ ரிலீஸுக்கு வரணும்ல. போஸ்ட்ல ஊர்ல நிறைய போஸ்டர் பார்த்தேன். ஹீரோட சைட்ல இருக்கா 2 பேரும், இந்த பொண்ணு சென்டரா இருக்கு. அப்படி போட்டு கடுக்கா கொடுக்கணும் பாருங்களேன். நீங்க போய் பப்ளிசிட்டி அந்த பொண்ணுக்கு அதிகம் பண்றீங்க, எல்லாம் பண்றீங்க. அதனால கதாநாயகி ப்ரொடியூசருக்கு கடுக்கா கொடுத்துக்கிறது. சாங் 2 சாங்குமே ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிராமத்து சூழல்ல போடுற சாங் எப்பவுமே ஹிட் ஆயிடும். அதுவும் தேவாசார பாடியிருக்காரு. தேவாசார இருக்குன்னு பாருங்க, எல்லா பாட்டுமே ஹிட்டு. அவரே இந்த ஐயோ அவர் 2-3 போட்டாரு. ஐயோ ஐயோ அவர் தானே சார்? ஆமா, ஐயோ ஐயோ அவரு கூட அதுவும் ஹிட்டு. இங்கேயும் ஐயோன்னு சொல்றீங்க. ஐயோனாலே ஹை லெவலில் போய் நினைக்கிறேன். லிரிக்ஸ் பாடல் எல்லாரும் அது மட்டும் இல்ல, நிறைய இடத்துல வரிகள் ரொம்ப கஷ்டம். வரிகள் புரியுற அளவுக்கு மியூசிக் போட்டிருந்தாரு. அவருக்கு மியூசிக்கு நன்றி. வரிகளும் புரியுறது இல்லை. ஆனா 2 பாட்டும் நல்ல வரிகள் நல்லா இருந்தது. கதாநாயகன் விஜய் கௌரிஸ் பெரிய நம்பிக்கையோட, பெரிய முயற்சியோட, ஒரு லட்சியத்தோட இந்த படத்துல இறங்கியிருக்கிறாரு. ஹீரோக்கான அந்த முக விட்டு கட்டா இருக்கு. அட்டகத்தி தினேஷ் கொஞ்சம் பேச ஞாபகப்படுத்துறாரு. அந்த சாயல் இருக்கு. அந்த சாயல் இருக்கும்போது திரும்ப நம்ம அவர் ஞாபகப்படுத்துற மாதிரி நம்மளோட ஆக்டிங் இருக்கக்கூடாது. 2 மணி நேரத்துல அந்த பண்றீங்கல்ல அந்த கெத்து, அதுக்காக நம்ம நீங்க நடிக்கும்போது அவரு ஞாபகம் வந்துருது. அதை மட்டும் நீங்க தவிர்த்துக்குங்க. உங்களுக்கு அதான ஒரு கதாநாயகன முக விட்டு முக அமைப்பு திறமை எல்லாமே இருக்கும்போது நம்ம தினேஷ் மாதிரி இருக்கோம் அப்படின்னு உள்ள நினைச்சிட்டே இருந்தாலே தினேஷ் மாதிரி ஆக்டிவிட்டி வரும். நம்ம புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா அப்படியே ரஜினி மாதிரி தான் இருப்பார். அவர் ரஜினி மாதிரி இருக்கிறதுனாலதான் அந்த ரஜினிகாந்துங்கும் போது இவரு விஜயகாந்த் வச்சுட்டார். பேர்லயே காந்த் வச்சுட்டார். ஆரம்ப காலத்துல 2 படம் வந்துச்சு. தூரத்தீடி முழக்கம், சட்டம் ஒரு இருட்டரை. அதில் பார்த்து படம் பார்க்கும்போது ரஜினி பார்க்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஹேர் வச்சிருப்பாரு. நாட்டை அப்படியே ரஜினி மாதிரி இருக்கும். அப்புறம் உஷாராயிட்டார். நமக்குன்னு தனித்துவம் இல்லைன்னா சரியா வராது அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் அவருக்கு சர்க்கிள் வந்தது. ஆட்டோ ராஜா, ஜாதிக்கு ஒரு நீதி, எல்லாமே அந்த அந்த ஸ்டைல இருக்கும். ஒரு சர்க்கிள் வந்தது. அப்புறம் டோட்டலா விஜயகாந்த் அவருக்குன்னு ஒரு ஸ்டைல், நடையில இருந்து டேலக் டெலிவரியில இருந்து அவர் ஃபைட்டு, டோட்டலா அவரை தனக்குன்னு ஒரு ஸ்டைல மாத்திட்டார். அதுக்கப்புறம் கேப்டன் பிரபாகரன்லாம் வந்ததுக்கப்புறம் அவர் ரஜினி பக்கத்தில் வந்துட்டார். ரஜினி கமல் அப்படி இருக்கும்போது அடுத்து விஜயகாந்த்ங்கிற ஸ்டேஜ் பண்ணிட்டார். ஆனால் ஒரு நடிகரோட சாயல் இருக்கும்போது நம்ம அவரோட நடிப்பும் சாயல் வந்துருக்கோம். அது கொஞ்சம் மைண்ட் சாயல் ஒரு அண்ணா அக்கறையா சொல்றாங்க ஒண்ணுல. தனஞ்சன் சார் கட்டம் படத்தை எடுத்திருக்கீங்க. ஏன்னா படம் பார்க்கும் சில டேரக்ட்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா இது கதையை நம்பி எடுத்த படம், அது நல்லா தெரியுது நமக்கு. இன்னொன்று இணை தேவை சொன்னார். ஏன்னா இப்பெல்லாம் ஒரு ஒரு நடிகரா அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணி இறங்கும் போது சோலோ ஹீரோ தான் விரும்புவாங்க. இன்னொரு ஹீரோவை இன்னொரு செகண்ட் ஹீரோ இருக்கனால விரும்ப மாட்டாங்க. நான் நம்மள நிலைநிறுத்திக்கணும் அப்படின்னு ஒரு இது இருக்கும். நான் அதெல்லாம் இல்லாம கதைக்கு இன்னொரு ஹீரோ தேவையா, இன்னொரு ஹீரோ போட்டு. கதைக்கு 4 ஹீரோ தேவையா, 4 ஹீரோ போட்டு. ஏன்னா கதைக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கணும். அதை எடுத்துட்டு பண்றவங்க தான் சிறந்த டைரக்டர். ஹீரோக்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கொண்டு வச்சுக்கிட்டு டைரக்டர். இப்போ நம்ம இயக்குனர் செல்வராசு தானே, சாரி குழப்பம் வச்சு முருகதாஸ் மாதிரி வருதா, முருகராசு. ஆமா, முருகராசு நல்லா ஒரு நேட்டிவிட்டியா, லொக்கேஷன் சரி,
அதே மாதிரி ஹீரோன்னு பார்க்கும்போது ஒரு யதார்த்த முகமா இருக்கு. எங்கேயுமே ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு மேக்கப்லாம் அதையும் போடாமல் ரொம்ப ஃபேஸ் யதார்த்தமா, நடிப்பும் சரி லைவா வாங்கியிருக்கீங்க. கடுக்கா ஏமாத்தாது, டைட்டில் கடுக்காது தவிர கண்டிப்பா ஆர்டிஸ்ட் ஏமாத்தாதுன்னு நம்பிக்கை வந்துருச்சு. நிறைய சொன்னாங்க, இப்போ இந்த தேட்டர் பிரச்சனை அது பிரச்சனை நம்ம பேசிட்டே தான் சார் இருக்கோம். எங்கேயும் எப்போ போய் முடிவுக்கு வரும்னு தெரியல, யார் பக்கம் தப்புன்னு தெரியல. சினிமாவில் இருக்கிறவங்களே சினிமாவுக்கு ஆபத்தா இருக்காங்க. இன்னொன்னு வெளிப்படை சொல்லணும்னா, சினிமா நல்லா இருக்குன்னு நினைக்கணும், நாம மட்டும் நல்லா நினைக்கக்கூடாது. இங்க மேக்சிமம் எல்லாரும் மேக்சிமம் தயாரிப்பாளராக இருக்கட்டும், ஹீரோக்களாக இருக்கட்டும், இயக்குநர்களாக இருக்கட்டும், எல்லாருமே சுயநலம் பெரிய போச்சு. அதனால இந்த பிரச்சனை வந்துட்டே இருக்கு. நம்ம படம் மட்டும் நல்லா ஓடிடணும், நம்ம உடம்பு மட்டும் நல்லா ரிலீஸ் ஆயிடணும், நம்ம மட்டும் பெரிய கிளாஸ் வந்துடணும். இப்படி எல்லாரும் சுயநலமா யோசிக்க அப்படி சினிமா நல்லா இருக்கும். சினிமா நல்லா இருக்காது. பொதுவா யோசிக்கணும். அதுவும் வேணாம், வளர இயக்குநர்கள், வளர கதாநாயகர்கள், சின்ன ப்ரொடியூசர்ஸ், இவங்களாம் வெற்றி அடைகிறது தான் குறியா இருப்பாங்க. அவங்க லட்சியம் பூரா இங்கே இருக்கும், எப்படியாவது வெற்றி அடிச்சிடணும், எப்படியாவது சாதிச்சிடணும். அவங்க சினிமா காப்பாற்ற நினைப்பாங்களா? பூசங்க முருகராசு இருக்காரு, அவர் சினிமா காப்பாற்ற நினைப்பார். அப்போதைக்கு அவர் காப்பாற்றிக்கணும் சார், அவர் பொறுத்து வெற்றி அடை நினைப்பாரு. இந்த புது ஹீரோ வந்திருக்காரு விஜய் கௌரிஸ், அவருக்கு வந்து சினிமா காப்பாற்றணும் தனஞ்சோட டிஸ்கஸ் பண்ணுவாரா, எப்படி சார் சினிமா காப்பாற்றலான்ட்டு? அவங்களுக்கு முதல் படம், இந்த படத்தை எப்படி வெற்றி அடை வைக்கணும், நம்மளை எப்படி நிலை நிறுத்தணும், நம்ம எப்படி வெற்றி அடையணும், இதுலதான் புது இயக்குநர்களுக்கு, புது கதாநாயகர்களுக்கு, புது தயாரிப்புகளுக்கு கவனம் அங்கேதான் இருக்கும். இதுல சம்பாதிச்சு 7 தடவைக்கு அழிக்க முடியாத அளவுக்கு சொத்து சம்பாதிச்சிருக்கோம்ல சினிமாவில். நம்ம தான் யோசிக்கணும், சினிமா காப்பாற்றணும், நம்ம யோசிக்கணும். சினிமா கொடுத்த காசுல இன்னைக்கு செழிப்போட அழிக்க முடியாத சொத்தோட பேரும் புகழோட இருக்கும்ல, இதெல்லாம் யாரு கொடுத்தா? சினிமா கொடுத்துச்சு. அவங்க யோசிக்கணும் சார். அவங்களாம் யோசிக்க ஆரம்பிச்சாலும் இது ஒரு தீர்வு வரும். நம்ம படம் சம்பாதிச்சா போதும், நம்ம உடல் ஆனா போதும், அப்படி நம்ம மட்டும் பணம் எடுத்தா போதும், நம்ம இத்தனை கலெக்ஷன் காட்டினா போதும், நான் இப்படி இருப்போம். அதனால அவரு ஆதித்யகுமார் சார் இருக்கட்டும், சுபாஷ் சாரா இருக்கட்டும், நம்மளாம் இங்க மேடையில பேசுறோம் ஆதங்கம் தான் தவிர இதுக்கு தீர்வு இல்லை. இதுக்கு தீர்வுங்கிறது சினிமாவில் சம்பாதிச்சு சினிமா புகழோட இன்னைக்கு அப்படி சிம்மாசனத்தை உட்காந்துட்டாங்களே இவங்க எல்லாம். நான் சொல்றேன், டைரக்டர், தயாரிப்பாளர், நடிகர் எல்லாம் சொல்றேன். இதுக்கப்புறம் என்ன சார் சம்பாதிக்க வேண்டியிருக்கு? இதுக்கப்புறம் சம்பாதிக்க வேண்டியிருக்கு. சினிமா வாழ வைக்கணும், நம்மளை வாழ வச்ச சினிமாவை நாம வாழ வைக்கணும்ல, அதுதான் இங்க இல்லை. இன்னைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம், அது நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படிங்கிற அடுத்த விஷயம். ஒரு படம் விமர்சனத்துக்கு உள்ளானதான், யார் நடிச்ச படமா இருக்கணும். ஒரு படம் வெளியே வந்துட்டாலே அது விமர்சனத்துக்கு உள்ளான படம் தான். ஆனா அந்த படத்தை பத்தி விமர்சனம் இருக்குமே தவிர இன்னைக்கு அப்படி இல்லை. இந்த படம் ஓடக்கூடாது, இந்த படத்தை ஒழிச்சிடணும், இந்த படத்துல மக்கள் போய் பார்த்துடக்கூடாது, இந்த வன்மத்தை கக்குறதா இன்னைக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்கு. நிறைய ஒரு படத்தை விமர்சனம் பார்க்கும்போது நல்லா ஃபேஸ்புக்ல பார்த்தா ஒரு பத்திரிகையாளர்கள் விமர்சனம் பண்ணுவாங்க, சில மீடியாக்கள், ஒரு தரமான மீடியாக்கள் அவங்க விமர்சனம் பண்ணுவாங்க. அப்ப அதை பார்ப்போம். அப்ப அவங்க சரியா நிறைய குறைகள் எடுத்து சொல்லுவாங்க, பத்திரிகையாளரும் சரி மீடியாக்களும் சரி. ஆனா இன்னைக்கு படம் பார்த்த எல்லாருமே விமர்சகர்கள் ஃபேஸ்புக்ல விமர்சனமா போய்கிட்டு இருக்கு. அதுவும் நல்லபடியாக ஆச்சரியம். நான் படம் நல்லா இருக்க, நல்ல இல்லாத படத்தை நீங்க நல்லா இருக்க சொல்ல, அது சொல்லணும்னு சொல்லல, வன்மமா இருக்கு சார். கேவலமா திட்டுறது, பெரிய சாதிச்ச மாதிரியும் மிகப்பெரிய வெற்றி கொடுத்த மாதிரியும் சரியா சொல்லிடுற. எவ்வளவு மேட்ச் முடிஞ்சது, யாரும் உனக்கு சரியா சொல்ல. அந்த வன்மம் தான் சார், வன்மத்தை வாங்கி எடுக்கிறது இன்னைக்கு இருக்கு. இதை தடுக்கணும் சார். முதல்ல நான் சொல்றது, நீங்க நம்ம படம் ரிலீஸ் பண்றோம், அது சொல்லலாம். இன்னைக்கு ஒரு படத்தை இதுல வந்து ஒரு ஜாதி ரீதியாகவும்
சில விமர்சனங்கள். ஒரு படத்தை அவன் பிடிக்காத படத்தை ஒழிச்சிடணும். மத ரீதியாகவும் இன்னைக்கு விமர்சனம் வருது, அரசியல் ரீதியாகவும் இன்னைக்கு விமர்சனம் வருது. ஒரு நடிகர்கள் இன்னொரு நடிகர்கள் இந்த மோதல் ரீதியாக விமர்சனம் வருது. ஒரு படத்துக்கான விமர்சனம் இல்லை. இதான் இன்னைக்கு நடக்குது. ஒருத்தன் பிடிக்காத ஜாதிக்கான படம் தான் இது எப்படியா ஓச்சனும் வரிஞ்சு கட்டிட நினைக்கிறாங்க. ஒரு பிடிக்காத நடிகருக்கு படம் வந்தா எப்படி ஓடக்கூடாது அதுக்கு வரிஞ்சு கட்டிட்டு விமர்சனம் பண்றாங்க. விமர்சனங்கிறது அது நியாயம் இருக்கும்ல, உன் வன்மை வரக்கூடாதுல்ல. இன்னைக்கு அதை ஒழிச்சா போதும் சார், நீ அதை ஒழிச்சா போதும். இன்னைக்கு அதை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு இன்னைக்கு. அப்புறம் தியேட்டர்கள் ஒதுக்குறது இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அதாவது உதயகுமார் சார் அவரு பேசிட்டே இருக்கோம். இதுக்கு ஒரு சீக்கிரம் நம்ம வந்து ஒரு நடிகர்ல இருந்து எல்லாருமே சின்ன படங்களையும் வாழ வைக்கணும். பெரிய படங்கள் வந்து அவங்க போட்ட காசை எப்படி வசூல் போட்டு திட்டம் போடுறாங்க, அதுல சின்ன படம் நசிங்கிடக்கூடாது. அதுக்கும் சில வழிமுறை இருக்கணும். தான் போன வாரம் ரிலீஸ் ஆயிடுச்சு சின்ன படங்கள். உண்மையிலேயே போனோட நல்ல படம். சரண்டர் அவங்க படம் ஒரு சிறந்த படம், எல்லாம் ஹிட் வந்துருச்சு. முதல் போக்கம் எல்லாமே நல்ல படங்கள் தான் சில படம் ஹிட் ஆயிருக்கு. இப்ப அடுத்து பெரிய படம் வரும்போது அந்த ஓடிக்கு இருக்க படத்தையும் மொத்தமா தூக்கொண்டு நிலைமை வருதுல, அதை தடுக்கணும் சார். நீங்க ஒரு வாரத்துல படம் வந்திருக்கு, அது அப்பதான் பேர் எடுத்திருக்கு, நல்லா இருக்குன்னு வந்து ரிசல்ட் வந்திருக்கு, கொஞ்சம் அப்படியே மக்கள் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ இன்னொரு பெரிய ஹீரோ படம் வரும்போது அதான் வலிச்சு தொடச்சு தூக்கி எரிச்சுறாங்க. அப்ப முன்னாடி ரிலீஸ் பண்ண முடியல, பின்னாடி ரிலீஸ் பண்ண முடியல. இதெல்லாம் நீங்க பெரிய நடிகர் எல்லாத்தையும் கூட்டி வச்சு பேசணும். வந்து ஏன்னா சினிமா நல்லா இருக்கணும்னா சினிமாவால வாழ்ந்தவர்ல கூப்பிடுங்க, பேசுவோம், அப்பதான் அது நல்லா இருக்கும். இது மோசம் போயிட்டு இருக்கலாம், மோசம் போயிட்டு இருக்க முடியாது. கடுக்கா நான் சின்ன டீம் 2-3 பேர் சேர்ந்த படம் பண்ணியிருக்காங்க. தானஞ்சி சார் கண்டிப்பா இந்த படத்தை கரெக்டாக ரிலீஸ் பண்ணி சரியான வெற்றி அவங்களுக்கு வாங்கி கொடுத்துவாரு. அதனால அடுத்து இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் விஜய் கவரிசி வந்து வெற்றி படம் நாயனா உருவாயிருவாங்க நம்பிக்கை இருக்கு. இந்த படம் வெற்றிக்கு அப்புறம் நிச்சயம் இந்த ப்ரொடியூசர்லாம் திரும்ப அடுத்த படம் ஆரம்பிச்சு தொடர்ந்து வெற்றி படங்களா கொடுங்க, நல்ல படங்களா கொடுங்க. கதை தான் முக்கியம். மக்களும் புரிஞ்சுட்ட வரைக்கும் இன்னைக்கு வந்து பட்ஜெட் பெருசா அதெல்லாம் இல்லை, கதை நல்லா இருந்தா வருவாங்க. 2-3 வருஷமா நல்ல கதையை சொல்லப்போனா ஓடி இருக்கு. மக்கள் மேல குறையுமே இல்லை சார், நான் குறை சொல்றேன். மக்களும் குறையில லப்பர் ஓடிச்சு, குடும்பஸ்தனும் ஓடிச்சு, எத்தனை படம் சிரிச்ச படம்லாம் ஓடிங்க, ஓடி இருக்கு, எல்லாம் நல்லா ஓடி இருக்கு. சின்ன படம் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு படமா இருந்தா ஓடுது சார். படம்ன்ற பேர்ல நம்மளை போட்டு குத்தி கொதறினாங்கன்னா ஆடியன்ஸ் ரிஜெக்ட் பண்ணிடலாம். கண்டிப்பா கடுக்கா நல்ல படமா இருக்கும், வெற்றி படமா இருக்கும். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். வந்து பேசக்கூடியவர் திரைத்துறையில ஒவ்வொருவரும் நல்ல முறையில பயணிக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஃபெமிலியரா இருக்கக்கூடிய இயக்குனர்கள், எழுத்தாளர்கள், அப்புறம் டெக்னீஷியன்ஸ் இவங்க எல்லாம் கூட்டிட்டு வந்து வகுப்புகள் நடத்தி அவங்க எல்லாருமே வந்து பயன்பெற செய்யக்கூடிய வகையில வந்து சார் இயங்கிட்டு இருக்காரு. கூடுதலா இன்னைக்கு பார்த்தோம்னா கடுக்கா திரைப்படம் தமிழ்நாடு முழுவதும் மிக சிறந்த வகையில போய் சேரணும்ட்டு கடுக்கா டீமுக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய பாக்ஸா நிறுவனர், எழுத்தாளர், தயாரிப்பாளர் திரு தனஞ்சயன் அவர்களை பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ சுமையா மேம். எனக்கு தெரியும் எல்லாரும் தலைவர் ஃபங்க்ஷனுக்கு போகணும், டைம் ஆயிடுச்சுன்னு தெரியும் எனக்கு. வெற்றி விழாக்கு போறீங்க, ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் உங்களை அனுப்பிச்சிடலாம், முடிச்சிடலாம்ல? ஓகே. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அண்ட் வெகு சிறப்பா இந்த விழா நல்லபடியா நடந்தது. அண்ட் இதுக்கு கலந்துட்ட உதயகுமார் சாருக்கு, பேரர் சாருக்கு, சுபாஷ் சாருக்கும், சிவிகுமாருக்கும் நன்றி. சார் உங்க பொலிட்டிஷியனா பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தொந்தராஜா, நீங்க ஒரு போராளியாவும் பிளஸ் வந்து ஒரு இயக்கமாவும் நிறைய நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுடைய முயற்சிகள் தொடரணும், வாழ்த்துக்கள். கடுக்கா படம் வந்து எனக்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்பு விஜய் கௌரிஷ் படம் பார்க்கணும்னு கூப்பிட்டாரு. நான் வந்து படத்தை போய் பார்த்தேன். நானும் எங்க டீமை பார்த்த உடனே நான் வந்து எனக்கு இதுல சிவிகுமார் வரணும்னு சொன்னதே காரணம் வந்து ஒரு அட்டைக்கத்தி பார்த்த ஒரு அட்டைக்கத்திக்கு ட்ரிபியூட் மாதிரி ஒரு படமா இருந்தது. ஆனா அதுல சில கரெக்ஷன்ஸ் எல்லாம் நான் சொன்னேன். கரெக்ஷன்ஸ்னா இதெல்லாம் பண்ணா கொஞ்சம் பெட்டரான படமா வரும், இது எனக்கு கொஞ்சம் இதுல சில உடன்பாடுகள் இல்லை அப்படின்னு நான் சொல்லிட்டு நான் சில மாதங்களுக்கு சொன்னேன். விஜய் வந்து கேட்டுக்கிட்டாரு, அவர் டைரக்டரும் கேட்டுக்கிட்டாங்க. சில டைம் நான் நிறைய படம் நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு படமாவது பார்த்துட்டு இருப்பேன், அன்ரிலீஸ்ட் படங்கள்.
நீங்க எப்படி பிரஸ்ல வந்து நீங்க படம் ரிலீஸ் ஆகும்போது பாக்குறீங்களோ, அன்ரிலீஸ் படங்கள நிறைய பேர் படம் பாருங்க சார், இதுல ஏதாவது பிசினஸ் பண்ண முடியுமா, ஏதாவது உங்க சஜஷன் ஏதாவது கொடுங்க அப்படின்னும் போது நான் எனக்கு ஆனஸ்டா என்ன தோணுதோ அதை பர்சனலா பப்ளிக்ல சொல்லக்கூடாது, பர்சனலா உட்காந்து நான் சொல்லிடுவேன். அதை சொல்லிட்டு தான் ஏன்னா ஏதோ நல்லா இருக்கு சார் சொல்லிட்டு அங்கிருந்து போற ஆள் கிடையாது. நான் அங்க உட்கார்ந்துட்டு அவங்க கூட ஒரு 10 நிமிஷம் பேசி ரொம்ப பொறுமையா பேசிட்டு இருப்போம். நாங்களாம் சேர்ந்து அந்த இயக்குனர்கிட்டையும் அந்த ப்ரொடியூசர்கிட்டையும், சார் இதெல்லாம் எங்களுக்கு உடன்பாடு இல்ல, இதெல்லாம் பெட்டரா இருக்கு, இதை வச்சு நீங்க ஏதாவது பண்ண முடியுமா பாருங்க, உங்களுக்கு யூஸா இருந்தா யூஸ் பண்ணீங்க, இல்லைன்னா உங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னா தூக்கி போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு ஓகேவா சார் நான் கிளம்பலாமா, ஏன்னா நம்மள மதிச்சு ஒருத்தர் ஒரு படம் காமிக்கிறாருன்னா அவருக்கு கொடுக்க வேண்டிய குறைந்தபட்ச மரியாதை வந்து அதுதான். அதை நான் பண்ணிட்டு அங்கிருந்து நான் கிளம்புவேன். ஏன்னா நம்மளுக்கு ஒரு 10,000 ரூபாய் 8,000 ரூபாய் செலவு பண்ணி ஸ்நாக்ஸ் கொடுத்து நம்மள வந்து உட்கார வச்சு படம் பார்க்க வைக்கிறாங்கன்னா அந்த மரியாதை ஒண்ணு இருக்கு. அதுக்கு நான் உட்கார்ந்து ஏதோ ஒண்ணு ஃபேக்கா சொல்லிட்டு போகணும்னு நினைக்காம அவங்க உட்கார்ந்து நான் சொல்லுவேன். அதனால நிறைய பேர் டிமாண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா 2 மெசேஜ் சார் நாளைக்கு படம் பார்த்துலாமா அப்படின்னு. அது எல்லாமே நான் அன்பா ஏத்துப்பேன். அந்த கட்டளை அது அவங்க எனக்கு கொடுக்குற கட்டளை. சார் நீங்க வரணும், நாளைக்கு படம் பார்க்கணும், 3 மணிக்கு 6 மணிக்கு சண்டே கூட நான் வருவேன் அப்படின்னு சொல்லுவேன். நீங்க எப்படி எவ்வளவு ரெஸ்பான்சிபிளா படங்களை பார்த்து ரிவ்யூ கொடுக்குறீங்களோ அது மாதிரி நான் உட்காந்துக்கிட்டு அந்த படத்துல ஏதாவது என்னுடைய பங்கு இருக்க முடியுமா, டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண முடியுமா, இல்ல டிஜிட்டல்ல கொண்டு போலாமா, சேட்டலைட் கொண்டு போலாமா, அதுக்கான துணை நான் எப்படி இருக்க முடியும், அதையும் நான் அடுத்த கட்டம் கொண்டு போவேன். சோ அந்த வேலையில இந்த படத்தை காமிச்சவங்க விஜய் கௌரிஷும் அந்த டீம் என்ன சொன்னாங்க, சார் நீங்க ஃபீட்பேக் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் சார், நாங்க அப்புறம் உங்களை மீட் பண்றோம் அப்படின்னாங்க. நான் மறந்துட்டேன். நம்ம அடுத்த கட்டம் அடுத்த படத்துக்கு போயிடுவோம், அடுத்த படம் போயிட்டே இருக்கு. திடீர்னு வந்து விஜய் வந்து கால் பண்ணாரு, சார் நீங்க சொன்ன கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டோம், திருப்பி வந்து பாருங்க அப்படின்னு. விஜய் அது நம்ம சொன்ன உடனே திருப்பி நம்மளை பார்க்க சொல்றாரு அப்படின்னு. சரி வர அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி போய் பார்க்கும்போது நம்ம என்னென்ன கரெக்ஷன் சொன்னமோ அதை சீரியஸா எடுத்துக்கிட்டு அதுல கொஞ்சம் எவ்வளவு பெட்டர் பண்ண முடியுமோ அவ்வளவு பெட்டரா பண்ணி எடிட் பண்ணி ஒரு லெங்க் வந்து நான் சொல்லிட்டே இருப்பேன். சின்ன படங்களுக்கு ரொம்ப லெங்க்தியா கொடுத்தீங்கன்னா நம்ம ஹோல்ட் பண்ணக்கூடிய ஃபேஸ் வேல்யூ கிடையாது. ரொம்ப சின்ன படமா ஒரு 2 hours கொடுத்தீங்கன்னா கிரிட்டிக்ஸும் சரி ஆடியன்ஸும் சரி ரசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான், கேரண்டி இல்லை. அதனால நான் சொன்னேன் ரொம்ப லெங்க்தா இருக்கு விஜய் அப்படின்னு. அப்புறம் விஜய் கௌரிஷ் எடிட் எல்லாம் பண்ணி அவரை ஒரு டீமும் எடிட் பண்ணி ஒரு அழகான படமா ஒரு 2 hour படமா கொண்டு வந்து காமிச்ச உடனே கியூட்டா இருக்குப்பா இந்த படம், இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணி தரேன், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் இருக்கு, அதோட கியூட்டான படமா இருக்கு, சின்சியரான ஒரு கிராமத்துல எடுக்கப்பட்ட, அதாவது ஒரு இண்டிபெண்டன்ட் டீம், ஒரு தனி டீம், குறைந்த பட்ஜெட்ல ரொம்ப சின்ன பட்ஜெட்ல ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களுடைய உழைப்பு எல்லா இடத்துலயும் ஓடி ஒரு உழைப்பை கொடுத்து அருமையான ஒரு படமா அவங்களுடைய முயற்சியில ஒரு பெஸ்டான முயற்சியை கொடுத்திருக்காங்க. அதுக்கு நம்ம கொடுக்குற ஒரு ரெஸ்பான்ஸ் என்னன்னா அந்த படத்தை எப்படியாவது ரிலீஸ் பண்ணி கொடுக்கலாம், அது மூலமா அந்த படத்துக்கு ஒரு பெரிய ரீச் கிடைக்கும், அது மூலமா அந்த படத்துக்கு ஒரு வெற்றி கிடைச்சா நல்லா இருக்குமே என்ற எண்ணத்துல தான் அந்த படத்தை நான் வந்து சரி நான் ரிலீஸ் பண்ணி தரேன் அப்படின்னு விஜய் கிட்ட சொன்னேன். அது பிறகு எனக்கு என்ன ஆச்சரியம்னா, நீங்க நம்ப மாட்டீங்க, விஜய் கௌரிஷ் கடந்த 15 நாளா கிட்டத்தட்ட ஒரு 10 சிட்டில போயிட்டு அங்க வந்து இன்ஸ்டா ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காரு. இன்ஸ்டா ப்ரொமோஷன்னா அங்கங்க இருக்கிற இன்ஸ்டா இன்ஃபுளுசர்ஸ் கூட சேர்ந்துட்டு வீடியோஸ் பண்றது, சாங் பண்றது, அந்த வீடியோ ப்ரொமோஷன்லாம் ரெடி பண்றது, அங்கங்க ஊர்ல போய் இந்த படத்தை பத்தி ஒரு சோலோவா ஒரு தனி மனிதரா படம் வரதுக்கு முன்னாடியே ஓடி எல்லா ஊருக்கும் போய் பண்ணிட்டு இருக்காரு. இதுல பேரரசர் சொன்ன மாதிரி தான் இவரு சுபாஷ் சொன்ன மாதிரி ஹீரோயின் ஏன் வரலன்னு வந்த உடனே கேட்டேன், அவங்களும் சேர்ந்து பண்ணா இன்னும் அந்த வீடியோக்கெல்லாம் இன்னும் பெரிய ரீச் ஆகுமேப்பா அப்படின்னு கேட்டேன். அவங்க வந்து வெப் சீரிஸ்ல பிஸி ஆயிட்டாங்க சார் அப்படின்னு சொன்னாரு. பட் இதுதான் தவிர்க்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் நம்மளுக்கு சினிமால. திடீர்னு பார்த்தா ஹீரோயின் காணாம போயிடுவாங்க, அப்புறம் டீமே காணாம போயிடும். அதை மீறி அதை படம் எடுத்தவங்களும் அதை நடிச்சவங்களும் கொண்டு போய் சேர்க்கணும். அந்த வகையில விஜய் கௌரிஷ் சின்சியரா ஒரு முயற்சி எடுத்துட்டு இருக்காரு. அவருக்கு ஆனந்த் ப்ரொடியூசர் துணையா இருக்காரு. அண்ட் இந்த படத்துடைய சாங்ஸ் வந்து கெவின் டிகோஸ்டா கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு மியூசிக் டைரக்டரா வருவீங்க. ஐயோ சொல்லியே எல்லாரும் வந்து ஐயோ படம் வச்சுட்டீங்க, உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் த ஹோல் டீம், கேமரா ஒர்க்கா இருந்தாலும் சரி, எடிட்டிங்கா இருந்தாலும் சரி, இப்போ மாடிஃபை பண்ண பிறகு ஒரு கியூட்டான ஒரு வில்லேஜ்ல எடுக்கப்பட்ட ஒரு சின்சியரான முயற்சியா நான் பாக்குறேன். இந்த முயற்சி உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும் நான் நம்புறேன், ஊடக நம்பர்களுக்கு. ஏன்னா 2 வாரம் முன்னாடி நான் வந்து என் பேர்ல வரல, வேற ஒரு பேர்ல நாங்க கொண்டு வந்த படம் தான் வந்து நாளை நமது படத்தை நான் தான் கொண்டு வந்தேன். அப்புறம் வந்து திடீர்னு ஒரு தேவைப்பட்டது, நான் சொன்னேன் நீங்க வேற இதுல பிரசன்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அந்த படத்தை வந்து குறைந்த பட்ஜெட்ல அந்த டீம் எடுத்த உடனே நான் படம் பார்த்துட்டு அந்த டைட்டிலே நான் மாத்தினேன். டைட்டில நான் தான் மாத்தி அதை நாளை நமதேன்னு ஒரு டைட்டில வாங்கி அந்த டைட்டில கொடுத்து இன்னைக்கு வந்து அந்த படம் வந்து எல்லாருமே நீங்க எல்லாம் அவ்வளவு அப்ரிஷியேட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. நான் வந்து ஒரு சின்ன படத்துக்கு நம்ம சப்போர்ட் பண்ண நினைச்சது இத்தனை ஊடக நண்பர்கள். நான் நினைச்சேன் இவ்வளவு சின்ன பட்ஜெட்ல எடுத்த படத்தை இந்த ஊடகங்கள் எப்படி மதிக்க போகுது. அதாவது நீங்க எல்லாம் 500 கோடி 300 கோடி 400 கோடி படங்களை பார்த்துட்டு இருக்க ஊடகங்கள் உங்களுக்கு ஒரு 50 லட்சத்துல எடுத்த படத்தை வந்து மதிப்பு கொடுப்பீங்களா அப்படின்னு ஒரு சின்ன டவுட் இருக்கும்ல.
நீங்க எல்லாருமே நான் உங்க எல்லாருக்கும் முன்னாடியே தலை வணங்குறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் நான் வாழ்த்து சொல்லணும், வரவேற்கணும். ஒரு 50 லட்சத்துல எடுக்கப்பட்ட அந்த நாளை மது படத்துக்கு நீங்க கொடுத்த அந்த ரிவ்யூஸும் அந்த அக்கறையான பாராட்டுகளும் அந்த டீமுக்கு நீங்க கொடுத்த ஆதரவு பார்க்கும்போது எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷப்பட்டது. ஏன்னா இதுதான் சினிமா. நீங்க பொறுத்தவரையும் நீங்க ஊடக நண்பர்கள் யாருமே 50 லட்சமாவது 500 கோடியாவது நான் கவலைப்பட மாட்டேன், நல்ல கண்டென்ட் தான் நான் பாராட்டுவேன்னு சொல்லி நீங்க எல்லாம் பாராட்டுறீங்களா, அதுதான் இந்த படத்துக்கு கிடைக்கின்ற நம்பிக்கையில இருக்கேன். நான் ஒரு நல்ல திரைப்படம் 50 லட்சம் எடுத்தாலும் சரி 70 லட்சம் எடுத்தாலும் சரி கவலையே கிடையாது. உங்களை பொறுத்தவரையும் ஒரு நல்ல படம் தான் நீங்க பாராட்டுவீங்க. அதை நான் நாளை நமது படத்துல பார்த்தேன். அந்த படக்குழு எல்லாம் என்கிட்ட கால் பண்ணி தேங்க் பண்ணிட்டே இருந்தாங்க. சார் உங்களால தான் சார் இந்த படம் வந்தது, டைட்டில் மாத்தி நீங்க எல்லாம் கொண்டு வந்தீங்க. அதுல ஒரு ரிவ்யூ ஒருத்தர் இருந்தார். இந்த படத்துக்கு தான் ஒரு என்னுடைய நண்பர் ரிவ்யூவர் படிச்ச சந்தோஷமா இருந்தது. இந்த படத்துக்கு தான் நாளை நமது டைட்டில் ரொம்ப ஆப்டான டைட்டில் அப்படின்னாரு. அதை பார்க்கும்போது சரி நம்ம சரியான முடிவு தான் அவருக்கு சரியான ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம் எல்லாமே அப்படின்னு ஒரு சந்தோஷம் இல்ல. அதே மாதிரி இந்த கடுக்கா ஒரு சின்ன பட்ஜெட்ல கியூட்டா ஒரு அழகான முயற்சி இந்த டீம் எடுத்திருக்கு. என்னால முடிஞ்ச முயற்சி இந்த படத்தை எப்படியாவது திரையரங்களை கொண்டு வந்து மக்கள் மத்தியில் ரீச் பண்ண நினைக்கிறேன். ஊடக நண்பர்கள் அனைவரும் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும். அண்ட் பர்டிகுலரா நான் பேரரசு சாருக்கு நன்றி சொல்றேன். அவருடைய வார்த்தைகள்ல அவ்வளோ உணர்வுபூர்வமா எமோஷனலா பல விஷயங்கள் நீங்க பேசுனீங்க சார். உண்மையிலே ஆத்மார்த்தமா இருந்தது. அவர் சொன்னார் பாத்தீங்களா, இந்த திரைப்படத்துல சம்பாதிச்சவங்க தான் இந்த திரைப்படத்தை காப்பாற்றணும், புதுசா வந்து அவங்க காப்பாற்ற முடியாது. ஏன்னா அவங்களே காப்பாற்ற நிலைமையில தான் இருக்காங்க. அப்போ இந்த திரைப்பட இண்டஸ்ட்ரியில படம் தின்னு கொட்ட போட்ட 15-20 வருஷம் சம்பாதிச்சு பெரிய லெவல் இருக்கிறவங்க எல்லாம் சினிமாவை காப்பாற்றணும், முன் வரணும், சினிமாவுக்கு சப்போர்ட்டா இருக்கணும். அண்ட் ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி. அண்ட் கிருஷ்ண ஜெயந்தின்றது வந்து பகவத்கீதையில சொன்ன மாதிரிதான், சின்சியரா உன்னோட முயற்சிகளை செஞ்சுட்டே இரு, என்ன ரிசல்ட் வந்தாலும் ஏத்துக்கோ சொல்றத நான் கடைபிடிக்கிறேன். நான் என்னோட சின்சியரா பெஸ்டான முயற்சியை ஒவ்வொரு டைமும் நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நீங்க எப்படி எல்லாம் பண்றீங்களோ அதே மாதிரி. அண்ட் இந்த முயற்சிகளுடைய வெற்றியா இந்த விநாயகர் சதுர்த்தி வரப்போற இந்த படத்துக்கும் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். ஆத்மாத்மா நம்புறேன். நல்ல முயற்சிகளுக்கு நீங்க கொடுக்குற ஆதரவு இந்த படத்துக்கும் தொடரணும். உங்க எல்லோருக்கும் நன்றிகள். தேங்க்யூ so much.